கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. மீண்டும் இன்னைக்கு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். मैं बहुत खुश हूं कि दोबारा आपको एक मिलने का अवसर मिला. நேற்று தினத்துல நம்ம 6 मैं छोटा सा रिकैप करना चाहता हूं. அதுல முதல் கோத்திரம் வந்து ரூபன் சொல்லி பார்த்தோம். पहला गोत्र रूबन, கடைசி கோத்திரம் பெஞ்சமின், आखिर गोत्र बेंजामिन. ரூபன் யெகோஷுவாவுடைய முதல் வருகை இண்டிகேட் பண்ணுது. रूबन यहोशुआ का पहले आगमन को दिखाता है. பெஞ்சமின் வந்து அவருடைய கடைசி வருகை இண்டிகேட் பண்ணுது. और बेंजामिन परमेश्वर का दूसरे आगमन के बारे में चिन्ह है. மிச்ச 10 கோத்திரத்தை நம்ம பார்க்கும்போது बाकी 10 गोत्र को देखते समय இது மணவாளனும் மணவாட்டிக்குள்ள ஒரு இணைப்பு பற்றி கொடுத்திருக்குது. ये दूल्हा और दुल्हन के बीच के संबंध के बारे में दिया है. அதுல நம்ம சிமியோன் கோத்திரத்தை பார்த்தோம். उसमें सिमियोन का गोत्र देखा. நம்ம கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணணும் அப்படினு சொல்லி பார்த்தோம். हम परमेश्वर से विनती करना है. யூதா கோத்திரத்தை குறித்து பார்த்தோம். यहूदा गोत्र को देखा. கர்த்தரை துதிக்கணும் அப்படினு சொல்லி பார்த்தோம். परमेश्वर की आराधना करना है ये देखा. இப்படி ஒவ்வொரு கோத்திரமா நம்ம பார்த்துட்டு வந்தோம். ऐसे एक-एक गोत्र को हमने देखा. ஒவ்வொரு கோத்திரமும் அது நம்ம மணவாளன் மணவாட்டிக்குள்ள இணைப்பு தான் குறிக்குது. हर गोत्र जो है दुल्हा और दुल्हन का बीच में जो जोड़ है उसे ही बताता है. லேவி கோத்திரத்தை பார்க்கும்போது और लेवी गोत्र को देखते ஒரு समय ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம். एक सेवकाई को कैसे करना है करके हमने देखा. சோ இது எல்லாமே கர்த்தருடைய அத மணவாளன் மணவாட்டிக்குள்ள ஒரு இணைப்பாக இருக்குது. ये सभी चीज दुल्हा और दुल्हन का जोड़ है. இன்னைக்கு நம்ம அடுத்த 6 பேரை குறித்து பார்க்க போறோம். और अगला 6 नाम के बारे में हम देखने वाले हैं. இதுவும் அந்த இணைப்பு மட்டும்தான். ये भी एक जोड़ ही है. அது மணவாளன் மணவாட்டிக்குள்ள ஒரு இணைப்பு தான் குறிக்கும். दुल्हा और दुल्हन के बीच के जोड़ को ही बताएगा. சோ நம்ம முன்னாடி போறதுக்கு முன்னாடி इसमें जाने से पहले நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे. இந்த 12 கோத்திரத்துக்கு ஆத்தர் நமக்கு யெகோஷுவா தான். इस 12 गोत्र का लेखक जो है यहोशुआ ही है. சோ அவர்தான் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி तो தரணும். वो ही हमें सब कुछ प्रकट करके देना है. என்னை நோக்கி கூப்பிடு, मेरी और पुकार, நான் உனக்கு மறுஉத்தரவு அருளிச்சேவேன். मैं तुझे जवाब दूंगा. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் வெளிப்படுத்துவேன். जो तू जानता नहीं और जो तू सोच नहीं सकता वो चीजों को तुझे दूंगा. சோ நம்ம அறியாத காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். तो हम नहीं जानते उस चीज को प्रकट करके देने இந்த वाला 12 கோத்திரமும் इस 12 गोत्र को இது நீங்களே ஸ்டடி பண்ணுங்க. நல்லா आप अच्छे से स्टडी कीजिए. இதுல நீங்க எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா इसका अगर एग्जाम आप अटेंड करेंगे तो நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும். आपको सर्टिफिकेट्स दिया जाएगा. ஏன்னா எத்தனை பேர் இதுல நீங்க பாக்குறீங்கிறது எனக்கு தெரியாது. कितने लोग इसे देख रहे हैं करके मैं नहीं जानता. சோ இது 1 வீக் உங்களுக்கு டைம். एक हफ्ते का समय है. அதுக்கு நீங்க எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா इसके बाद अगर आप एग्जाम लिखना चाहते हैं நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். आप मुझसे बात कर सकते हैं. கீழ கொடுக்கப்பட்ட இந்த நம்பர்ல நீங்க பேசலாம் என் கூட. और नीचे दिए गए इस नंबर से आप मुझसे संपर्क कर सकते हैं. அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட அனுப்புங்க. या फिर व्हाट्सएप के माध्यम से बात कीजिए. உங்க அந்த எக்ஸாம் பத்தின அந்த விவரங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். और एग्जाम के डिटेल्स में भेज दूंगा. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष दे. நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே, हमारा एलशडाइम खुदा, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. तुझे स्तुति करते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். यहोशुआ मेसिया के नाम से प्रार्थना करता हूँ. உம்முடைய காயப்பட்ட கரம் எங்கள் மத்தியில் இந்த வேளையில் அசைவாடட்டும் அப்பா. तेरे मार खाया हुआ हाथ इस जगह पे आप मंडराने दे. என்னை உம்முடைய அக்கினி எங்க இரண்டு பேரும் உம்முடைய அக்கினிக்குள்ளாக மறைத்து हम दोनों को तेरे आग के अंदर छिपाकर நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். आप अपने आप को प्रकट करके दीजिए. இது யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ इसे जो कोई सुन रहे हैं அவங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உம்முடைய அன்புக்குள்ளாக நீர் அபிஷேகம் பண்ணீர். हर किसी को प्रभु तेरे प्रेम से अभिषेक कर. அவர்களை உம்முடைய அக்கினி கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். उनको अग्नि के अंदर छिपा दे. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் அப்பா. सारे जरूरतों को तू पूरा कर. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.
கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. परमेश्वर हमारे साथ में रहे। இன்னைக்கு நம்ம தான் கோத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். आज हम दान गोत्र के बारे में देखेंगे। இந்த தான் கோத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான கோத்திரம். ये दान बहुत ही महत्वपूर्ण है। ஏன்னா இது தான் அப்படின்னு சொன்னாலே दान बोलने से நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब है हकीम। சோ இந்த ஜட்ஜை பற்றி நம்ம பார்க்க போறோம். तो हम हकीम के बारे में देखने वाले हैं। அது முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். सबसे पहले एक वचन को पढ़ेंगे। ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उत्पत्ति का 30वां अध्याय 6वें वचन को पढ़ेंगे। அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். और राहेल ने कहा, परमेश्वर ने मेरा न्याय चुकाया और मेरी सुनकर मुझे एक पुत्र दिया। சோ கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष दे। தேவன் என் வழக்கை தீர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. इसमें ऐसा बोला गया है कि परमेश्वर मेरे न्याय को चुकाया। சோ அவர்தான் எனக்கு நியாயாதிபதி, तो वो ही मेरा हकीम है அப்படின்னு சொல்லி தான் தான் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுது. इसीलिए दान करके नाम रखा जाता சோ है। தான் ஏன் வைக்கப்பட்டிருக்குது? दान क्यों रखा गया? ஏன்னா தேவன் என்னுடைய நியாயத்தை விசாரித்தார், मेरा परमेश्वर मेरे न्याय को चुकाया, என்னுடைய வழக்கை தீர்த்தார், मेरे न्याय को चुकाया, எனக்கு ஜட்ஜா இருந்தார் मेरे लिए हकीम था। அப்படின்னு சொல்லி தான் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ऐसे बोलकर ये नाम रखा गया। இந்த தான்ங்கிற எழுத்துல ये दान शब्द के अंदर ரெண்டு எழுத்து வரும். दो ही अक्षर आएंगे। ஒன்னு தாலத் வரும், पहला दालत அடுத்தது நூன் சோஃபித் வரும். और दूसरा नून सोफे। இந்த தாலத் அப்படின்னா ये दालत बोलने से அதுக்கு அர்த்தம் வந்து வாசல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ये दालत का मतलब द्वार। அடுத்தது நூன் சோஃபித், और नून सोफे, நூனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விதை அப்படின்னு சொல்லி அர்த்தம். नून का मतलब है बीज। சோ இந்த ஜட்ஜ் தான் அப்படின்னா ஜட்ஜ், ये दान बोलने से न्यायी करके मतलब है। சோ இந்த நியாயாதிபதிக்கும் இந்த விதைக்கும் சம்பந்தம் இருக்குது. तो हकीम का और ये बीज का कुछ तो संबंध है। நியாயாதிபதி வந்து நம்மளுக்கு எலோஹிம் தேவன் தான் நியாயாதிபதி. हमारा हाकिम एलोहिम खुदा है। அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீடு தான் நம்ம. उसके बीज ही हम हैं। நம்ம இந்த டோர் கிட்ட நின்னுட்டு இருக்கோமே, இது என்ன காரணம்? हम इस द्वार पे खड़े हैं, क्या कारण है? சோ ரெண்டு எழுத்து வைக்கப்பட்டிருக்குது. दो अक्षर है। ஒன்னு தாலத், அடுத்தது நூன். पहला दालत और दूसरा नून। சோ ஒன்னு வாசல், இன்னொன்னு விதை. पहला द्वार, उसके बाद बीज। சோ இந்த வாசலுக்கும் விதைக்கும் ஜட்ஜுக்கும் ஏதோ நெருக்கமான சம்பந்தம் இருக்குது. ये द्वार, बीज और हकीम का कुछ तो संबंध है। சோ நீங்க வாசல் கிட்ட வர வேண்டி இருக்குது. आप द्वार के पास आना है। எப்போ நீங்களும் வாசல் ஒண்ணா இணையறீங்களோ, जब आप और द्वार जुड़ेंगे, அப்பந்தான் தான்ங்கிற அந்த எழுத்து வந்து பரிபூர்ணப்படும். तब ही वो दान शब्द परिपूर्ण होगा। நீங்க எதுவரைக்கும் வாசல் கிட்ட போகலையோ, आप जब तक द्वार के पास नहीं जाते, அதுவரைக்கும் அது பரிபூர்ணப்படாது. तब तक वो परिपूर्ण नहीं होगा। இந்த ரெண்டு எனர்ஜி ஃபார்ம் ஆகும்போது, ये दोनों एनर्जी फॉर्म होते समय, அப்பந்தான் தான்ங்கிற எழுத்தினுடைய உச்சரிப்பு உங்களுக்கு வரும். तो वो दान करके बोल आएगा। இப்போ இந்த ஜட்ஜ் நம்ம பார்க்கிறோம். आप ये हकीम को देखते हैं। ஜட்ஜுங்கிற பேருக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாருங்க. वो हकीम के अंदर हम हैं, देखिए। அந்த பேருக்குள்ள நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். उस नाम के अंदर परमेश्वर ने हमको रखा है। அந்த பேருக்குள்ள ஒரு வாசலும் இருக்குது. उस नाम के अंदर एक द्वार भी है। இன்னைக்கு நீங்க உங்களுடைய வழக்காடணும் அப்படின்னா, आज अगर आपका न्याय को आप लड़ना है तो நீங்க ஒரு வாசல் கிட்ட போக வேண்டிய आप இருக்குது. एक द्वार के पास जाना है। அவர்தான் உங்களுடைய அட்வொகேட்டா உங்களுக்கு வழக்காடுவார். वो ही आपका एडवोकेट है, वो ही आपका केस लड़ेगा। இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். अब एक चीज मैं बताना चाहता हूँ। யாக்கோபின் புஸ்தகம் याकूब का किताब, அதுல 5ஆம் அதிகாரம் उसमें 5वां अध्याय 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 9वें वचन को पढ़ेंगे। யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். याकूब का 5वां अध्याय 9वां वचन। சகோதரரே, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். हे भाइयों, एक दूसरे पर दोष न लगाओ ताकि तुम दोषी न ठहरो। देखो,
हाकिम द्वार पर खड़ा है। இப்போ நியாயாதிபதி வாசல் கிட்ட நிக்கிறார். अब हाकिम द्वार पर खड़ा है, அப்ப நீங்க என்ன செய்ய கூடாதா? तो आप क्या नहीं करना है? ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்ட கூடாது. एक दूसरे के ऊपर दोष नहीं बताना। நம்ம இந்த தானங்கிற காரியத்தை பார்க்கும்போது हम इस दान के चीज को देखते அந்த समय பேர் நம்மள எதை செய்ய கூடாதுன்னு வேற சொல்லுது பாருங்க. वो नाम हमें क्या नहीं करना चाहिए करके बता रहा है। அவர் நமக்கு வாசப்படி கிட்ட நிக்கிறாரு. वो हमारे द्वार पर खड़ा है, அவர் வாசல்ல நின்னுட்டு இருக்கிறார். वो द्वार पर खड़ा है। அப்போ நம்ம என்ன செய்ய கூடாதா? तो हम क्या नहीं करना है? நம்மளுடைய சகோதரர் மேல குற்றம் சொல்லக்கூடாது. अपने भाई के ऊपर दोष नहीं ठहराना। அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, वो कैसे भी चीज क्यों ना हो, அந்த சகோதரனுக்காக நீங்க ஜெபிங்க. उस भाई के लिए प्रार्थना करो, குற்றம் சொல்லாதீங்க. आप दोष मत ठहराओ। ஏன்னா நீங்க எதை குற்றம் சொல்லி நீங்க குற்றம் சொல்றீங்களோ क्योंकि जो आप दोष ठहराएंगे அதே தப்ப நம்மளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். वही दोष हम कर रहे हैं, அதே நியாய தீர்ப்பு நமக்கும் நடக்க போகுது. वही न्याय हमारे ऊपर भी होगा। அதனால தான் அடிக்கடி கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், इसलिए हमेशा परमेश्वर एक चीज को बोलता है, ஒரு சகோதரனுடைய கண்ணுல இருக்கிற துரும்ப எடுக்கிறதுக்கு முன்னாடி तेरे भाई के आंख में कचरे है उसको निकालने से पहले உன் கண்ணில் இருக்கிற அந்த விளிம்ப எடுத்து துரும்ப எடுத்து போடு. तेरे आंख में जो कचरा है उसे निकाल दे। சோ நம்மள சுத்திகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். हम अपने आप को शुद्ध करने की परिस्थिति में हैं। நியாயாதிபதிகிட்ட போய் நம்ம ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா हकीम के पास जाकर एक चीज को आप बोलते हैं तो அவர் முதல்ல உங்களை தான் பாப்பா. वो पहले आपको देखेगा। பாருங்க இந்த காரியத்துல நீங்க பார்க்கும்போது इस चीज में देखते समय இங்க ஜட்ஜ் வந்து வாசல் கிட்ட நிக்கிறார். यहाँ हकीम जो है द्वार पर खड़ा है, இங்க தேவனுடைய பிள்ளைகளும் வாசல் கிட்ட போறாங்க. और ये परमेश्वर के लोग द्वार पर जाते हैं। அப்படி வாசல் கிட்ட என்ன இருக்குது? वो द्वार के पास क्या है? நீங்க பழைய ஏற்பாட்டின் முறைமை நீங்க பாத்தீங்கன்னா आप जूने करार के रिवाज को देखेंगे तो இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருந்தார். इस्राएल लोगों के लिए एक परमेश्वर ने एक नियम को दिया। அவங்க ஒரு எபிரேயனை என்ன செய்ய முடியும்? அடிமையா வாங்க முடியும். वो लोग एक हिब्रानी को
कान में बाली डालने के लिए आपको बहुत इच्छा होगा, ஆனா இது ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குது. लेकिन ये गुलामगिरी के लिए एक चिन्ह है. நீங்க யாருக்கு அடிமையா இருக்கணும்? आप किसके लिए गुलाम होना है? யெகோஷுவாவுக்கு அடிமையா இருக்கணும். आप यहोशुआ के लिए गुलाम होना है. இந்நாள் வரைக்கும் நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். अभी तक हम पाप का गुलाम थे. ஒருவன் பாவம் செய்வானானால் यदि एक व्यक्ति पाप करता है, அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். वो पाप का गुलाम है करके मैं सच सच कहता हूँ. சோ இது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. तो परमेश्वर ने कहा गया शब्द ஆனா அதே है. சமயம் लेकिन वही समय குமாரன் விடுதலை செய்யால் மெய்யான விடுதலைன்னு சொல்லியிருக்கிறார். पुत्र ने छुटकार दिया तो वो सच्चा छुटकार करके बोला. இன்னைக்கு அவர் நம்மளுக்கு விடுதலை பண்ணிட்டா பாவத்துல இருந்து. आज उसने हमें पाप से छुटकार दिया है. இன்னைக்கு நீங்க யாருக்கு அடிமையாக விரும்புறீங்க? आप किसका गुलाम होना चाहते हो? கதவு ரெடியா இருக்குது. द्वार तैयार है. கதவு கிட்ட நியாயாதிபதி ரெடியா நின்னுட்டு இருக்கிறார். द्वार के बाजू में हाकिम भी खड़े हैं. உங்க கூட இருக்கிற ஓனர் யாரு? आपके बाजू में आपका स्वामी कौन है? உங்களுடைய எஜமான் யாரா இருக்கிறார்? आपका मालिक कौन है? யெகோஷுவா உங்களுக்கு எஜமானா இருக்கிறாரா? यहोशुआ आपका गुलाम मालिक है क्या? இல்லட்டி பாவம் உங்களுக்கு எஜமானா இருக்குதா? या फिर पाप आपका गुलाम है क्या? யாராவது ஒருத்தர் உங்க காதுல ஓட்ட போடுவாங்க. कोई भी एक जन आपके कान में छेद करेंगे. பாருங்க இந்த தான் அப்படிங்கிறது ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். देखिए दान का मतलब हाकिम. இந்த ஜட்ஜ் டோர் கிட்ட நின்னுட்டு இருக்காரா? ये हाकिम द्वार के पास खड़ा है. இந்த டோர் கிட்ட நம்ம தான் போக போறோம். ये द्वार के पास हम ही जाने वाले हैं. எதுக்கு போக போறோம்? क्यों जाने वाले हैं? காதுல ஓட்ட உள்ள போகுது. कान में छेद होने वाला நீங்க है. யாருக்கு அடிமைன்னு சொல்லி அங்க தீர்மானமாக போகுது. आप किसके लिए गुलाम में करके वहां पर नियुक्त किया என் जाएगा. மனவாளனுக்கு நான் அடிமையா இருக்க விரும்புறேன். मेरा दूल्हा का मैं गुलाम बनना चाहता நான் हूँ. யெகோஷுவாவுக்கு அடிமையா இருக்க விரும்புறேன். यहोशुआ का गुलाम बनना चाहता हूँ. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ऐसा एक सोच को लेना है. இன்னைக்கு நீங்க யாருக்கு ஊழியம் செய்ய போறீங்க? आज आप किसकी सेवा करने वाले நீங்க हैं? ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. आप दो मालिक का सेवा नहीं कर सकते. ஒன்னு இந்த உலகத்துக்கு ஊழியத்தை செய்யணும். एक तो ये संसार के लिए सेवा करना है, அல்லது நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யணும். या फिर परमेश्वर के लिए सेवा करना है. ரெண்டு படகுல நீங்க கால் வைக்க முடியாது. दोनों नाव पर आप पैर नहीं रख सकते. ரெண்டு பேரையும் நீங்க பிரியப்படுத்த முடியாது. दो जन को आप प्रिय नहीं कर सकते. ரெண்டு பேரை பிரியப்படுத்த முடியுமா? दो जन को प्रिय कर सकते हैं क्या? ஒருத்தனை வெறுக்கணும், ஒருத்தரை நீங்க பிரியப்படுத்தணும். एक को नफरत करना है, एक को प्रिय रखना है. ஒருத்தரை வெறுக்கணும், இன்னொருத்தரை நேசிக்கணும். एक को नफरत करना है, दूसरे से प्रेम करना நீங்க है. யாரை வெறுக்க போறீங்க? आप किसे नफरत करने वाले நீங்க हैं யாரை நேசிக்க போறீங்க? और आप किसको प्रेम करने वाले हैं? இது உங்க மேல இருக்கிற தீர்மானம். ये आपके ऊपर है. एक நீங்க தான் தீர்மானம் எடுக்க போறோம். आपको विचार लेना है. இன்னைக்கு உங்களை இந்த வாசல் கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. आज आपको द्वार के पास लाके खड़ा कर दिया है. நீங்க எதுக்கு அடிமையா இருக்க விரும்ப போறீங்க? आप किसका गुलाम होना चाहते हैं? நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்க விருப்பப்படுறீங்களா? पाप का गुलाम बनना चाहते हैं அல்லது யெகோஷுவாவுக்கு அடிமையா இருக்க விருப்பப்படுறீங்களா? या फिर यहोशुआ का गुलाम बनना चाहते பவுல் हैं? சொல்றார். पौल कहता है, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது प्रेरित पौल जब कहता है, நான் கிறிஸ்து இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறேன். मैं मसीह का गुलाम हूँ. கர்த்தருக்கு அவர் அடிமையா இருக்கிறார். वो परमेश्वर का वो गुलाम है. அடிமைனா எப்படி இருந்தான்னு பாத்துக்கிடுங்க. वो गुलाम बोले तो कैसा रहा रहेगा करके सोच लीजिए. அவனுடைய சுய இஷ்டப்படி நடக்க முடியாது. वो अपने विचार के अनुसार नहीं चल सकता. எல்லா எஜமானுக்கு இஷ்டப்படி தான் நடக்க முடியும். सब कुछ मालिक के विचार के अनुसार चलना होता இந்த है. தான்ல டோர் ரெடியா இருக்குது. ये दान में द्वार तैयार है. உங்களை வாசகிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. आपको द्वार के पास लाके खड़ा कर दिया. இப்போ நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் நீங்க யாருக்கு அடிமையா இருக்க अब விரும்புறீங்க. आप ही विचार लेना है कि आप किसका गुलाम होना நீங்க चाहते हैं. எதை சொன்னாலும் அங்க நியாயாதிபதி நின்னுட்டு இருக்கிறார். आप जो भी बोलेंगे वहां पर हाकिम खड़ा है. அங்க எலோஹிம் நின்னுட்டு இருக்கிறார். वहां एलोहिम खड़ा है. அத தீர்மானம் அத உறுதிப்படுத்துறதுக்கு நின்னுட்டு இருக்கிறார். उसे स्थिर करने के लिए खड़ा है. இதுதான் தான் கோத்திரம். यही दान गोत्र है. கர்த்தர் என்னுடைய வழக்கை தீர்த்து और परमेश्वर ने मेरे न्याय को चुकाया. சோ நம்மளுடைய வழக்கை தீர்க்கிறதுக்கு இந்த இடம் பார்த்துடுங்க. तो हमारे न्याय को चुकाने का यही स्थान है. அவர்தான் நம்மளுக்கு ஜட்ஜா இருக்கிறார். वही हमारा हाकिम है. அவர்தான் நம்மளுக்கு அட்வொகேட். वही हमारा हाकिम है. எல்லாமே அவர்தான். सब कुछ वही है. நம்ம கர்த்தருடைய பாதத்துல விழுந்தோம்னா हम परमेश्वर के चरणों में गिर गए तो அவர் நம்ம மேல இரக்கமா இருப்பார். वो हमारे ऊपर रहम करेगा. பாருங்க இந்த தான் அப்படின்னு சொல்லி வரும்போது ये दान जब आता है, இதுல ஒரு வாசல் இருக்கு பாருங்க. इसमें एक द्वार है. அந்த வாசல் கிட்ட தான் இந்த நூன் வர வேண்டி இருக்குது. द्वार के पास ही इस नून को आना है. இந்த நூன் வந்து யாரு? ये नून कौन है? அது நம்ம தான் இந்த நூன். हम ही वो नून है. நம்ம அந்த வாசல் கிட்ட வரும்போது हम उस द्वार के निकट आते அங்க समय எலோஹிம் இருக்கிறார். वहां पर एलोहिम है. அவர் அங்க உறுதிப்படுத்துறா யாருக்கு நீங்க அடிமையாக போறீங்கன்னு சொல்லி. वो वहां पर स्थिर करेगा कि आप किसके गुलाम हो. இன்னைக்கு நீங்க யாருக்கு அடிமையா இருக்க விரும்புறீங்க? आज आप किसका गुलाम होना चाहते நம்ம हैं? யெகோஷுவாவுக்கு அடிமையா இருக்கணும். हम यहोशुआ का गुलाम होना है. அவருக்கு அடிமை அப்படின்னா उसका गुलाम
बोले तो சில கம்பெனில நீங்க பாத்தீங்கன்னா कुछ ऑर्गेनाइजेशन में आप देखेंगे तो சில எம்ப்ளாயிஸ் வந்து தான் இஷ்டப்படி வேலை செய்வாங்க. कुछ नौकर लोग जो है अपने मन में जैसा आता है वैसे काम करेंगे. அப்ப அந்த எஜமான் சத்தம் போடுவாங்க. तो वो मालिक उनको चिल्लाता है, நீ உன் மூளைப்படி நடக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. तेरा मन दिमाग मत लगा करके बोलेंगे. அது நீ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். मैं जो बोलता हूँ केवल वही कर. இதுதான் ஒரு எஜமானுடைய ட்ரீட்மெண்ட் வந்துடுங்க. यही एक मालिक का ट्रीटमेंट है. நீங்க உங்க சுய புத்தியை நீங்க சாய வேண்டாம். आप अपने विचार के ऊपर मत चलिए. நம்மளுக்கு எஜமான் என்ன சொல்லிருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிரும். हमारा मालिक ने जो बोला है उसी को करना है. ஏன் செய்யணும் அப்படின்னு ஏன் இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி क्वेश्चन கேட்காதீங்க. क्यों ये करना है करके सवाल मत पूछिए. அவர் சொன்னாரா அது கரெக்ட்டா இருக்கும். उसने बोल दिया तो सही होगा. அப்படி நீங்க क्वेश्चन கேட்டீங்கன்னா यदि आप ऐसा प्रश्न पूछेंगे உங்களுக்கு எலோஹிம் மேலே சந்தேகம் வந்துட்டுன்னு அர்த்தம். आपको एलोहिम के ऊपर शक आ गया ऐसा मतलब. உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? आपको शक है क्या? அப்படி சந்தேகம் இருக்குதுன்னா உங்களுடைய கேள்வியிலே தெரிஞ்சு போயிரும். अगर आपको शक आता है तो आपके प्रश्न में ही मालूम पड़ जाएगा. தேவன் சொன்ன காரியத்தை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. परमेश्वर ने बोला वो चीज को कभी भी शक मत कीजिए. அவர்தான் நம்மளுக்கு எஜமான். वही हमारा मालिक है. அவர் சொன்னதை அப்படியே செய்வோம் நம்ம. वो जो बोलता है उसे ऐसे ही करेंगे. மிச்சதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். बाकी सब परमेश्वर देख लेगा. இப்போ அடுத்த நம்ம காரியத்தை பார்க்கலாம். अगला चीज हम देखेंगे. இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். उत्पत्ति का 30वां अध्याय 11वां वचन. उत्पत्ति का 30वां अध्याय 11वां वचन. அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். तब लिया ने कहा अहोभाग्य, सो उसका नाम गाद रखा. அடுத்தது இப்ப காத் கோத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். अगला हम गाद गोत्र के बारे में देखने वाले हैं. இந்த காத் கோத்திரம் வந்து ये गाद गोत्र जो है இது தான் கோத்திரம் இது ரெண்டே எழுத்து தான். ये दान गोत्र के जैसे दो ही अक्षर हैं. ஒன்னு கீமல் இருக்கும் அப்புறம் தாலத் இருக்கும். एक गिमल और दालत. இப்ப இதுல அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसके पहले वचन को हम पढ़ेंगे. அதுல 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். उसमें 10वें वचन को हम पढ़ेंगे. और लेया ने कहा कि एक झुंड आ रहा है. ஒரு ட்ரூப் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றார். एक झुंड आ रहा है करके बोला. தமிழ்ல ஒரு வியாக்கியானம் இருக்குது. एक तमिल में अलग बोला गया है. ஹிந்தில இன்னொரு வியாக்கியானம் இருக்குது. हिंदी में अलग मतलब है. இங்கிலீஷ்ல ட்ரூப்னு கொடுத்திருக்குது. और अंग्रेजी में झुंड करके दिया गया है. ஒரு பெரிய கூட்டமே வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. बहुत बड़ा झुंड आ रहा है करके दिया है. இந்த லேயாள் வந்து குழந்தைக்கு காத் என்று பெயர் வைக்கும்போது ये लिया जो है बच्चे को गाद नाम रखते समय ஒரு பெரிய கூட்டம் வருது. एक बड़ी झुंड आ रही है. ஒரு ட்ரூப்பே வருது. एक बड़ी झुंड आ रही है. வருது அப்படின்னு சொல்லி சொல்றா. वो आ रही है करके बोलती है. யார் வர்றா? कौन आ रहा है? ஒரு பெரிய ட்ரூப்பே வருது. बहुत बड़ी झुंड आ रही है. ஒரு பெரிய சேனை வருது. एक सेना आ रही है. சோ இந்த ட்ரூப் இது ஒரு சேனையை குறிப்பிடுறாவா? ये ट्रूप जो है ये सेना को बताती है. சோ இந்த காத்ங்கிற வார்த்தையில ये गाद शब्द के अंदर இதுல ரெண்டு எழுத்து இருக்குது. इसमें दो अक्षर है. ஒன்னு வந்து கீமல், एक गिमल இன்னொன்னு வந்து தாலத். और दूसरा दालत. இப்ப தாலத் வந்து என்னன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். अब दालत क्या है करके हमने देखा है. தாலத் வந்து வாசல். दालत जो है द्वार. இந்த வாசல் வழியே யார் வரா? उस द्वार के द्वारा कौन आ रहा है? கீமல் வருது. गिमल आता है. கீமல் அப்படின்னா கேமல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். गिमल का मतलब जो है ऊंट. இப்போ இந்த வாசல் வழியே என்ன வருது? इस द्वार से क्या आती है? ஒட்டகம் வருது. ऊंट आती है. இந்த காத்துக்கும் ஒட்டகத்துக்கு என்ன சம்பந்தம்? ये गात और ऊंट का क्या संबंध है? அதுவும் இந்த ஒட்டகம் வாசல் வழியே வர்றத वो भी एक ऊंट द्वार से आते समय அது ஒரு சேனை வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றா. उसे देखकर वो बोलती है कि एक सेना आ रही है. இவருடைய கர்ப்பத்துல இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வருது. इसके गोद से एक ऊंट बाहर आती है. கர்ப்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த தாலத்தை கொடுத்திருக்குது. और गर्भ से बाहर आने के लिए उसे दालत दिया गया है. இது கர்ப்பத்தின் வாசல். ये गर्भ का द्वार है. இந்த கர்ப்பத்தின் வாசல் வழியா ये गोद का जो द्वार के द्वारा ஒரு பெரிய ட்ரூப்பே வெளியே வருது. एक बड़ी झुंड बाहर आती है. அந்த ட்ரூப் வந்து எப்படிப்பட்ட ட்ரூப்பா? वो कैसा झुंड है? அது கீமல். वो गिमल है. இந்த கீமலை பற்றி வேதத்துல நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. गिमल के बारे में कलाम में बहुत सारे जगह में दिया गया है. இத பற்றி இந்த காத்தை பற்றி ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபு சொல்றார். ये गाद के बारे में याकूब एक आशीष को बोलता है. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் उत्पत्ति का 49वां
अध्याय அதுல 19ஆம் வசனத்தை வாசிங்க. इसमें 19वें वचन को पढ़ेंगे। गाद पर एक दल चढ़ाई तो करेगा, पर वह उसी दल के पिछले भाग पर छापा मारेगा। காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதின் மேல் பாய்ந்து விழுவான். இங்க காத்தை பற்றி ஒரு பிளெஸிங்க கொடுக்கிறார் யாக்கோபு. ये गाद के बारे में याकूब एक आशीष को बोलता है। என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? क्या आशीष है? ஒரு ராணுவ கூட்டம் உன் மேல பாய்ந்து விழும், एक दल जो है तेरे पर चढ़ाई करेगी, ஆனா முடிவுல लेकिन आखिर में நீ அது மேல பாய்ந்து விழுவாய். तू उसके ऊपर चढ़ेगा। அப்ப கடைசில ஜெயம் யாருக்கு? तो आखिर में जय किसको मिलता இந்த है? காத்துக்கு தான் ஜெயம். ये गाद को ही जय मिलता है। இந்த இது மேல ஒரு பெரிய ராணுவ கூட்டம் விழுதான், इसके ऊपर बड़ा दल गिरता है, ஆனால் लेकिन முடிவுல இந்த ராணுவ கூட்டம் அந்த ராணுவ கூட்டத்தை ஜெயிக்கும். लेकिन अंत में ये दल जो है दूसरे दल को खा जाए, छापा मारेगी। இந்த சேனை அந்த சேனையை முறியடிக்கும். ये सेना उस सेना के ऊपर जय पाएगी। இன்னைக்கு நம்மள யாரு? आज हम सब कौन है? நம்ம எல்லாரும் சேனைகள், हम सब सेना है, யுத்த வீரர்கள், युद्ध के वीर हैं, முழங்கால் யுத்த வீரர்கள். और घुटने से घुटनों से युद्ध का वीर हैं। முதல்ல நம்ம மேல ராணுவ கூட்டம் விழும், पहले हमारे ऊपर वो दल गिरेगी, ஆனா அவன் ஜெயிக்க மாட்டான். लेकिन वो विजय नहीं पाएगा। முடிவுல நம்ம தான் ஜெயிப்போம், आखिर में हम ही जीतेंगे, நம்ம தான் அந்த ராணுவ கூட்டத்தை முறியடிப்போம். हम ही उस दल को हराएंगे। இந்த லேயாள் ஒரு ஸ்திரீ, ये लिया एक स्त्री है, அது ஒரு சபையை குறிக்குது. वो एक कलीसिया को बताता है। இந்த சபையில இருந்து ஒரு பெரிய ராணுவ கூட்டம் வருது பாருங்க. इस कलीसिया से एक बहुत बड़ा दल बाहर आता ஒரு है, பெரிய சேனை வெளியே வருது. बड़ा सेना बाहर आता है। அந்த சேனை வெளியே வரணும். वो सेना बाहर आना है। இன்னைக்கு நம்ம சபையை எடுத்துக்கிடுங்க. आज अपनी कलीसिया को ले लीजिए। இன்னைக்கு சபை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? आज कलीसिया शुरू करके कितना साल हो गया? கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 साल हो गए, ஆனா இன்னும் தேவபுத்திரர்கள் வெளிப்படவில்லையே. अभी तक मनुष्य परमेश्वर के पुत्र प्रकट नहीं हुए। தேவபுத்திரர்கள் வெளிப்படக்கூடிய நேரம் எது? परमेश्वर के पुत्र प्रकट करने का समय कौन सा அது है? இந்த நேரத்துல தேவபுத்திரர்கள் வெளிப்படணும். ये समय में ही परमेश्वर के पुत्र प्रकट होना है। அவங்க தான் ஒரு பெரிய சேனை. वो ही बड़े सेना है। இந்த சேனையை யாரும் முறியடிக்க முடியாது. ये सेना को कोई हरा नहीं सकता। ஏன் அந்த சேனை கூட யார் நிக்கிறா தெரியுமா? क्योंकि सेना के साथ कौन खड़ा है? கர்த்தர் நிக்கிறார். परमेश्वर खड़ा है। அதனால தான் தாவீது அழகா சொல்றார். इसलिए दाऊद बताता है, அவர் 2 சாமுவேல் दूसरा शमूएल 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय அதுல 30ஆம் वचனத்தை வாசிக்கலாம். 30वें वचन को पढ़ेंगे। तेरी सहायता से मैं दल पर दावा करता, अपने परमेश्वर की सहायता से मैं शहरपनाह को फांद देता। உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், और तेरे द्वारा एक सेना के अंदर जाऊंगा, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். फदा जाऊंगा। இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சேனையை முறியடிக்க கூடிய நேரத்துல இருக்கிறோம். आज हम बड़ी सेना को मार तो हराने के स्थिति में हैं। அப்ப நீங்க காத் கோத்திரமா இருக்கணும் பாத்துடுங்க. तो आप गाद गोत्र होना चाहिए। ஒரு தடவை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் கர்த்தட்ட வந்தான். एक बड़ा धनी है परमेश्वर के पास आया, கர்த்தட்ட வந்து சொல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னான். वो अच्छे गुरु करके बोला, நான் நித்திய ஜீவனை சொந்தத்துக்குள்ள என்ன செய்யணும்? अनंत काल के जीवन को पाने के लिए मैं क्या करना है? அப்போ கர்த்தர் சொன்னா சரி நியாயப்பிரமாணத்தை சொல்லப்படி நடப்பா. तो परमेश्वर ने कहा जो अन्याय है उसे पालन कर। ஆனா அவன் சொன்னா நான் இதெல்லாம் சின்ன वयசுல இருந்தே நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். लेकिन उसने कहा मैं ये सब बचपन से ही कर रहा हूँ। உண்மையிலே அவனுடைய பெற்றோர் நல்ல வழியில நடத்தி இருக்காங்க. सच में उसके माँ बाप ने उसे सही मार्ग पर चलाए हैं। ஆனா கொஞ்சம் பணம் வந்து அவனை கொஞ்சம் வேற ட்ராக்ல திருப்பிட்டு, लेकिन थोड़ा धन जो है उसे अलग दिशा में ले गई। உடனே கர்த்தர் சொன்னார்,
परमेश्वर ने कहा நீ ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கிற. तू काफी दूर नहीं, बहुत करीब है। எங்க, எது பக்கத்துல? किसके करीब? தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற. वो परमेश्वर के राज्य के द्वार के पास खड़ा है। உள்ள பிரவேசிக்கணும், அவ்வளவுதான். अंदर जाना है, बस उतना ही। இத நம்ம ஐஸ்வரியவான், यही वो धनी है, உள்ள பிரவேசிக்கணும், अंदर जाना है। ஆனா கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால வான்னு சொன்னார். परमेश्वर ने कहा सब बेच के मेरे पीछे आ। இவன் ரொம்ப துக்கத்தோட போயிட்டான். ये बहुत दुख के साथ चले गया। சீஷர்கள் கேட்டாங்க, शिष्यों ने पूछा என்ன கர்த்தர் இப்படி போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. प्रभु क्या हो गया, ऐसे चले गया? அப்போ கர்த்தர் சொன்னார், तो परमेश्वर ने कहा ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ரொம்ப கஷ்டம். ओ धनी जो है परमेश्वर के राज्य में प्रवेश करना बहुत कठिन है। ஆனா ஒட்டகமானது, लेकिन ऊंट जो है, அதாவது गीमल, वो गिमल, இந்த ஒட்டகமானது वो ऊंट जो है ஊசியினுடைய துவாரத்துல பிரவேசிச்சிரும். वो सुई के छेद से प्रवेश कर देगा। ஊசியினுடைய கண்ணுக்குள்ளோடி அந்த துவாரத்துக்குள்ளோடி போயிருமா. वो सुई के छेद के अंदर से प्रवेश करेगा। இதுதான் அந்த गीमल, यही वो गिमल है, இதுதான் அந்த தாலத். यही वो दालत है। இன்னொரு சின்ன காரியம் சொல்ல விருப்பப்படுறேன். और एक छोटा चीज बताना चाहता हूँ। இதெல்லாம் ஒரு ஓமை, ये सब एक उदाहरण है। இது ஒரு ஓமை, இதுக்கு வேற அர்த்தம் உண்டுன்னு நினைக்காதீங்க. ये एक उदाहरण है, इसका अलग मतलब है करके मत बोलो। இந்த உலகத்துல என்ன அர்த்தம் இருந்தாலும் அது அந்த உலகத்தோட வச்சுக்கிடலாம். ये संसार में जो भी मतलब होगा उस संसार के साथ ही रख लेंगे। ஆனா தேவனுடைய வாயிலிருந்து ஒரு ஓமை பெறப்பட்டு வந்துச்சுன்னா, लेकिन परमेश्वर के मुंह से अगर एक शब्द निकल के आता அது है, தேவனுடைய ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமா वो இருக்கும். परमेश्वर के राज्य के संबंध का होगा। ஊசியானது ஒட்டகமானது ஊசியின் துவாரத்துக்குள்ள நுழைஞ்சிரும் சொல்லி சொன்னார். वो ऊंट जो है सुई के छेद के अंदर से प्रवेश करेगा करके बोला। அப்ப இந்த ஒட்டகம் யாரு? तो ऊंट कौन है? இந்த ஒட்டகம் தான் அந்த பெரிய சேனை. ये ऊंट ही वो बड़ा सेना है। இந்த சேனை தேவனுடைய ராஜ்யத்தின் வாசலுக்குள்ள பிரவேசிக்கும். ये सेना वो परमेश्वर के द्वार के अंदर प्रवेश करेगा। ஆனா ஒரு ஐஸ்வரியவான் பிரவேசிக்கிறது கஷ்டம். लेकिन एक धनी प्रवेश करना कठिन है। ஒரு ரிச் மேன் அதுக்குள்ள போகிறது ரொம்ப கஷ்டம். एक धनी उस पर प्रवेश करना बहुत कठिन है। ஏன் தெரியுமா? क्यों? அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கும்? उसके सारे विचार कहां पर होंगे? அவனுடைய எண்ணம் எல்லாம் பணத்து மேல தான் இருக்கும். उसके सारे विचार उस धन पर होगा। எல்லாம் அவனுடைய கவனம் எல்லாம் அங்க தான் இருக்கும். उसका ध्यान पूरी तरह से वहां पर होगा। ஒரு ரூபாய் செலவழிக்க யோசிப்பாங்க. एक पैसा खर्च करने के लिए सोचेंगे। ஏழைகளுக்கு செலவு பண்ண யோசிப்பாங்க. गरीबों के लिए सेवा करने के लिए सोचेंगे। ஆனா ஒட்டகமானது ஊசியின் துவாரத்துக்குள்ள நுழைஞ்சிரும். लेकिन ये ऊंट सुई के द्वार से निकल जाएगा। ஏன்னா இந்த ஒட்டகம் இந்த இடத்துல யாரை குறிப்பிடுறாரு? ये ऊंट किस चीज को बताता है? அவர் ஒரு பெரிய சேனையை குறிப்பிடுறார். वो एक बड़ी सेना को बताता है। இன்னைக்கு இந்த ஒட்டகம் நீங்களும் நானுமா தான் இருக்கணும். आज ये ऊंट आप और मैं होना चाहिए। அந்த ஊசியின் துவாரம் என்ன? तो सुई का छेद को क्या है? அது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது. वो परमेश्वर के राज्य को बताता है। இந்த உலகத்துல ஓமைகள்ல பல கருத்துக்கள் இருக்கலாம். इस संसार के जो उदाहरण है उसमें बहुत सारे मतलब होंगे। ஆனா யெகோஷுவனுடைய வாயிலிருந்து அதே ஓமை திரும்ப வந்துச்சுன்னா, लेकिन यहोशुआ के मुंह से वही चीज अगर दोबारा आता है तो அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியமா இருக்கும். परमेश्वर के राज्य का चीज होगा। சோ அந்த வாசல் என்ன வாசல்? वो कौन सा द्वार है? அந்த ஊசியின் துவாரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த துவாரம் என்ன துவாரம்? सुई का छेद करके बताया गया, वो क्या है? அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாசல். वही परमेश्वर के राज्य का द्वार है। இந்த வாசலுக்குள்ள இந்த சேனை பாய்ந்துரும். इस द्वार के अंदर से सेना जाएगी। அப்ப இந்த சேனை யாரா இருப்பாங்க? तो ये सेना कौन होगा? இதுதான் சன்ஸ் ஆஃப் காடா இருப்பாங்க. यही परमेश्वर के पुत्र हैं। இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. यही परमेश्वर के पुत्र होंगे। இந்த manifestation நடக்க வேண்டி இருக்குது. ये रूपांतर होना है। இப்போ இந்த manifestation சொல்லும்போது ये रूपांतर बोलते समय நிறைய பேர் நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ தெரியல. मुझे यकीन नहीं होता कि कितने लोग विश्वास करेंगे। ஒரு वचनத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், पहला तिमोथी 3रा अध्याय, அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 16वां वचन को पढ़िए। 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். पहला तिमोथी 3रा अध्याय 16वां वचन। और इसमें संदेह नहीं कि भक्ति का भेद गंभीर है, अर्थात वह जो शरीर में प्रकट हुआ आत्मा में धर्मी ठहरा, स्वर्गदूतों को दिखाई दिया, अन्य जातियों में उसका प्रचार हुआ, जगत में उस पर विश्वास किया गया और महिमा में उठाया गया। அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்.
இங்க வேதம் சொல்லுது, यहाँ कलाम कहती है தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर मांस में प्रकट हुआ। இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். इसी को रूपांतर बोलते हैं। இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சரீரத்துல நடக்க வேண்டி இருக்குது. ये रूपांतर हमारे शरीर में होना है। நம்மட்ட யார் மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டி இருக்குது? हमारे अंदर से कौन रूपांतर होना है? யெகோஷுவா நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். यहोशुआ हमारे अंदर से प्रकट होना है। அவர் நம்மட்ட இருந்து வெளிப்படுறது தான் மேனிஃபெஸ்டேஷன். वो हमारे अंदर से प्रकट होना ही रूपांतर है। சோ அவர் நம்மட்ட இருந்து வெளிப்படணும் அப்படி சொல்லி வேதம் சொல்லுது. वो हमारे से प्रकट होना है करके कलाम कहता है। அதே மாதிரி ऐसे ही सन्स ऑफ गॉड मैनिफेस्टेशन நடக்க வேண்டி இருக்குது. परमेश्वर के पुत्र का प्रकट होना है। இது யாருடைய சரீரத்துல நடக்கும்? ये किसके शरीर में होगा? உங்க சரீரத்துல, என் சரீரத்துல நடக்கணும். आपके शरीर में, मेरे शरीर में होगा। இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது தான் ये रूपांतर होते समय நம்ம இந்த கர்ப்பத்தின் வாசல் வழியா வெளிப்படுவோம். நம்ம और ये गोग का द्वार से हम प्रवेश करेंगे। தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். परमेश्वर के राज्य के अंदर प्रवेश करेंगे। இன்னைக்கு ஒரு பெரிய சேனையை பற்றி நம்ம பார்த்தோம். आज एक बड़ी सेना के बारे में இந்த देखें। சேனை நம்மளா தான் இருக்கணும். ये सेना हम ही होना चाहिए। இன்னைக்கு முதல்ல தான பற்றி பார்த்தோம். पहले हम दान के बारे में देखें। நீங்க யாருக்கு ஊழியம் செய்ய போறீங்க அப்படிங்கற தீர்மானம் எடுங்க. आप किसके लिए सेवा करने वाले हो करके एक विचार कर लो। யாருக்கு அடிமையா இருக்க போறீங்கன்னு தீர்மானம் எடுங்க. किसके लिए गुलाम होना है करके विचार ले लो। அடுத்தது, நீங்க ஒரு பெரிய சேனை. और अगला, आप एक बड़ी सेना हो। தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு சேனை. परमेश्वर के राज्य में प्रवेश करने का एक सेना। உங்களுக்குள்ள தேவ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும். तुम्हारे अंदर परमेश्वर के पुत्र प्रकट होना। இன்னைக்கு அந்த காரியத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். उस चीज के लिए हम अपने आप को सौंपेंगे। இந்த ரெண்டு கோத்திரமும் ये दोनों गोत्र ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும்ங்கறத சொல்லி காமிக்குது. एक दुल्हन कैसा होना है करके प्रकट करके देता है। இன்னைக்கு நம்ம பார்த்த காரியத்தை எல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ये जो हमने देखा उसे सोच कर देखिए। நம்ம இந்த காரியத்துல அப்படி இருக்கிறோமா? हम ऐसे इस कामों में है क्या? இந்த காரியம் நம்மட்ட இல்லாட்டி ये चीज अगर नहीं होगा அத கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். वो हम परमेश्वर से मांग लेंगे। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष இப்போ देगा। நம்ம அடுத்த கோத்திரத்தை குறித்து பார்க்கலாம். अब हम अगले गोत्र के बारे में देखेंगे। வசனத்தை வாசிப்போம். वचन को पढ़ेंगे। ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் उत्पत्ति का 30वां अध्याय அதுல 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். वचन 18 को पढ़ेंगे। அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். तब लिया ने कहा, मैंने जो अपने पति को अपनी दासी दी, इसलिए परमेश्वर ने मुझे मेरी मजदूरी दी है। सो उसने उसका नाम इज़ाकार रखा। இப்போ நம்ம இசக்காரை பற்றி நம்ம பார்க்கலாம். अब हम इज़ाकार के बारे में देखेंगे। நம்ம முதல்ல தான பற்றி பார்த்தோம். पहले दान के बारे में देखे, அப்புறம் காத்த பற்றி பார்த்தோம். फिर गाद के बारे में देखे, அடுத்தது இப்போ இசக்கார். और अगला इज़ाकार। இந்த இசக்கார் அப்படிங்கிற வார்த்தையில நான் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ये इज़ाकार नाम के अंदर कुछ चीजों को मैं बताना चाहता हूँ। இத நீங்க ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா इसको हिब्रानी भाषा में देखेंगे तो அதை எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவாங்க. उसको लिखते समय ऐसे लिखते हैं, இந்த மாதிரி தான் இது எழுதுவாங்க. ऐसे ही लिखते हैं। இந்த சாமிக்கு சின் போடுவாங்க, சாமிக்கு பதிலா. वो सामिक के बदले में सिन डालते हैं। ஆனா இந்த இடத்துல இந்த ரெண்டு எழுத்து வரக்கூடாது. लेकिन इस जगह पे ये दोनों चीज नहीं आना இது चाहिए। மாடர்ன் ஹீப்ரூல இந்த எழுத்து வந்திருக்குது. ये मॉडर्न हिब्रू में ये आया है। ஆனா ஏன்ஷியன் அதாவது நீங்க பிப்ளிக்கல் ஹீப்ரூ நீங்க பாத்தீங்கன்னா, लेकिन बाइबलिकल हिब्रू अगर आप देखेंगे तो அதுல இந்த சின் வராது. उसमें सिन नहीं आता है। சின்னுக்கு பதிலா இந்த இடத்துல சாமிக் வரணும். सिन के बदले में यहाँ इस जगह पे सामेक आती है। இப்போ இதுல ஒரு சில உங்களுக்கு இது வித்தியாசமா இருக்கலாம், कुछ लोगों को ये अलग लगेगा, முரண்பாடா இருக்கலாம். विरोध लगेगा, ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. कोई बात नहीं। இது நீங்க சின் போட்டாலும் சரிதான், இல்லாட்டி நீங்க சாமிக் போட்டாலும் சரிதான். इसको सिन डालेंगे तो भी सही है, सामिक डालेंगे तो भी सही है। சோ இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் இசக்கார். ये 5 अक्षर से ही इज़ाकार बनता है। இப்போ இந்த இசக்கார்ல अब इज़ाकार में இந்த வார்த்தையை நான் திரும்ப நான் வாசிக்கிறேன். इस वचन को मैं दोबारा पढ़ता हूँ। தேவன் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்றான். परमेश्वर ने मुझे दिया करके बोलती है। என்ன கொடுத்தார்? क्या दिया? பலனை கொடுத்தார். मजदूरी दी। தேவன் எனக்கு பலனை தந்தார். परमेश्वर ने मुझे मजदूरी दी। இந்த 3 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ये 3 अक्षर को मिलाएंगे तो இதுக்கு அர்த்தம் இதுதான் கூலி அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब वो मजदूरी, சாக்கார் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसको साकार बोलते हैं।
இசக்கார் அப்படின்னு சொல்றோம்ல, इसाकार जो बोलते அது हैं சாக்கார் அப்படின்னு சொல்ற வார்த்தை. उस चीज को साकार करके बोलते हैं। இந்த சாக்கார் அப்படின்னா साकार मतलब அதுக்கு கூலி அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मजदूरी। சோ தேவன் எனக்கு என்ன கொடுத்தார்? तो परमेश्वर मुझे क्या दिए? என் பலனை தந்தார், मजदूरी दिए। இப்ப இந்த ரெண்டு எழுத்தை நீங்க எடுக்கும்போது अब ये दोनों शब्द को लेते समय முதல் எழுத்து அவன் தேவனுக்கு கொடுக்கிறான், पहला शब्द परमेश्वर को देता है இரண்டாவது எழுத்து இவ தனக்கு எடுக்கிறான். और दूसरा अक्षर जो है अपने आप के लिए लेती है। பாருங்க, அவன் சொல்ற தேவன் எனக்கு தந்தார். और वो कहती है कि परमेश्वर मुझे दिए। என்னத்தை கொடுத்தார்? क्या दिए? அவர் ஒரு கூலி கொடுத்தார், उसने एक मजदूरी दी। அவர் எனக்கு பலனை தந்தார். उसने एक मजदूरी दी। சோ இந்த பலன் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ये मजदूरी ही महत्वपूर्ण है। அதாவது கூலி கொடுக்கிறார். तो वो मजदूरी देता है। அவ என்னத்தை, அதாவது அவ தன்னுடைய தாசியை கொடுத்ததுனால, वो अपने दासी को देने की वजह से, அதனால அவளுக்கு தேவன் அந்த கூலி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். इसलिए परमेश्वर ने ये मजदूरी दी करके बोली। சபை ஒரு வார்த்தை சொல்லுது, कलीसिया एक शब्द बोलती है, எலோகிம் எனக்கு தந்தார். यलोहिम ने मुझे दिया। என்ன தந்தார்? क्या दिया? ஒரு கூலி கொடுத்திருக்கிறார். एक मजदूरी दी। பாருங்க, ஒருத்தர் ஒரு இடத்துல நீங்க வேலை பாக்குறீங்கன்னா, एक जगह पर आप काम करते हैं அவங்களுக்கு கண்டிப்பா கூலி கிடைக்கும். और जो जरूर आपको मजदूरी मिलेगी। அந்த கூலியை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவார். और मजदूरी को परमेश्वर जरूर देगा। ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுத்தே ஆகணும். एक मालिक जो है अपने नौकरों को मजदूरी देना है। பாருங்க, நம்ம எஜமானுக்கு நம்ம பதில் சொல்லணும். हम उस मालिक को जवाब देना है। இப்ப இந்த எஜமான் எனக்கு தந்தார். अब ये मालिक मुझे दिया। எதை கொடுத்தார்? क्या दिया? சம்பளத்தை கொடுத்தார், मजदूरी दी। என்னுடைய கூலியை கொடுத்தார். मेरा मजदूरी दिया। இப்ப இந்த கூலி அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை ये சாக்கா. मजदूरी ही ये साकार शब्द है। இப்ப யாருக்கு என்ன கூலி? और कौन किसके लिए क्या मजदूरी? பாருங்க, ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குல்ல, देखिए एक अद्भुत वचन है। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो का किताब 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6वां अध्याय 23वां वचन को पढ़ेंगे। ரோமர் 6:23. रोमियो का किताब 6:23, क्योंकि पाप की मजदूरी तो मृत्यु है, परंतु परमेश्वर का वरदान हमारे प्रभु मसीह यीशु में अनंत जीवन है। பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இங்க பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. यहाँ पाप का मजदूरी मृत्यु ऐसे दिया गया है। பாவத்தின் சாக்கார் என்னது? மரணம். पाप का साकार क्या है? मृत्यु है। சாக்கார்னா என்னது? साकार का मतलब क्या है? சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது. मजदूरी करके दिया गया है। சபைக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படணும். तो कलीसिया को एक मजदूरी दिया जाएगा। ரெண்டு பேர் சம்பளம் கொடுக்கறாங்க. दो लोग मजदूरी देते हैं। நீங்க பாவத்துக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா, आप यदि पाप के लिए सेवा किए, அதுக்கு ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். उसके लिए एक मजदूरी मिलेगी। அந்த சம்பளம் என்னது? वो क्या मजदूरी है? அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். वो पाप का मजदूरी मृत्यु है। ஆனா தேவன் ஒரு சம்பளத்தை கொடுக்கிறார். लेकिन परमेश्वर एक और मजदूरी को देता है। தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். परमेश्वर एक फायदे को देता है। அவர் கிருபை வரத்தை கொடுக்கிறார். वो अनुग्रह की वरदान को देता है। தேவனுடைய கிருபை வரமோ, वो परमेश्वर के अनुग्रह की वरदान, அது யெகோஷுவா மூலமா கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன். वो यहोशुआ के द्वारा मिलने वाला अनंत काल जीवन। இந்த நித்திய ஜீவன் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ये अनंत जीवन हमारे लिए बहुत महत्वपूर्ण है। இந்த ரெண்டு எழுத்தை மாத்திரம் நீங்க எடுத்தீங்கன்னா, केवल ये दो शब्द को ले लेंगे, இதுக்கு சாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். उसको साक करके बोला जाता है। இதுக்கு அர்த்தம் கிரவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब झुंड, அதாவது நம்ம தான் அந்த கூட்டம். उसका मतलब हम ही वो झुंड है। இந்த கூட்டத்துக்கு பலன் என்ன? ये झुंड का क्या मजदूरी है? இந்த கூட்டத்துக்கு இதுக்கு ஒரு கூலி கொடுக்கப்படுது. इसके लिए एक मजदूरी दिया जाएगा। இவங்க கூலி என்ன அப்படின்னா, ये क्या मजदूरी है? இந்த ரேஷ் தான் கூலி. ये रेश ही मजदूरी है। ரேஷ் என்னது? रेश क्या है? ரேஷ் தலை. रेश मस्तक है। நமக்கு தலை யாரு? हमारा मस्तक कौन है? நம்மளுடைய தலை யெகோஷுவா தான். हमारा यहोशुआ ही हमारा मस्तक है। அவர்தான் நித்திய ஜீவன். वो ही हमारा
हमारा अनंत जीवन है। சோ இசக்கார்ல तो इसाकार में தேவன் மணவாட்டிக்கு ஒரு கூலி கொடுக்கிறார். परमेश्वर दुल्हन को एक मजदूरी देता है। அந்த கூலி என்னது? वो क्या मजदूरी है? அது அந்த கூட்டத்துக்கு அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு वो उस परमेश्वर के लोगों के लिए அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். अनंत जीवन देता है। அந்த தலையாகிய மேசியா அவங்களுக்கு கொடுக்கப்படுறார். वो जो मस्तक मसीहा है वो उनको दिया जाता है। நம்மளுக்கு gift அவர்தாங்க. हमारे लिए गिफ्ट वही है। யெகோஷுவா இந்த உலகத்துல பிரவேசிக்கும் போது योशुआ इस संसार में आते समय இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய கிஃப்டா வந்தார். वो इस संसार के लिए एक वरदान के मानिदा आया। யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றீங்களோ जो जो उसे स्वीकार करते हैं உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டே கிடைக்குது. आपके लिए एक बड़ी वरदान मिलती है। பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு வசனம் உண்டு. हमको मालूम है ऐसा एक वचन है। யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோहन्ना का 3 अध्याय 16वां वचन। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वह नाश न हो परंतु अनंत जीवन पाए। सो தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ तो जो कोई परमेश्वर के एकलौता पुत्र पे विश्वास करता है அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். उनको अनंत जीवन देता है। அதுதான் gift. वही वरदान है। உங்களுக்கு அந்த gift வேணும்னா यदि आपको वो भेंट चाहिए तो யெகோஷுவாவை விசுவாசிங்க. यहोशुआ पर विश्वास करो। அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைங்க. उसके नाम के ऊपर विश्वास रखो। அப்ப உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். तो वहाँ वो आपको एक अनंत जीवन देता है। இங்க இந்த ஸ்திரீக்கு ஒரு அருமையான ஒரு gift கொடுக்கிறார். ये बहन को परमेश्वर एक अद्भुत वरदान देता है। உண்மையிலே நம்ம அவருக்கு அதிகமா செய்ய பாருங்க. सच में हम उसके लिए ज्यादा करने की कोशिश करना அவர் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். वो जरूर हमें आशीष करेगा। அப்புறம் ஆஷேர் கோத்திரத்தை பார்த்தோம். उसके बाद हमने आशेर देखा। நம்மளுடைய இணைப்பு யார் கூட இருக்கணும்? हमारा मिलन किसके साथ होना चाहिए? தொப்புள் கொடி உறவு யார் கூட இருக்கணும்? हमारा जो गर्भ का नली का जो संबंध है वो किसके साथ होना அது चाहिए? யெகோஷுவா கூட இருக்கணும். वो यहोशुआ के साथ होना है। வேதத்தோடு கூட இருக்கணும். कलाम के साथ होना चाहिए। சோ நேத்து இந்த காரியத்தை தான் நம்ம பார்த்தோம். कल इन चीजों के बारे में हमने देखा। ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. प्रार्थना के लिए समय को निकालिए। துதிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. आराधना के लिए समय को निकालिए। சேவை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. सेवा करने के लिए समय को निकालिए। வேதத்தோடு இணைக்கப்படுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. कलाम के साथ जुड़े रहने के लिए समय निकालिए। இது எல்லாமே மணவாட்டிக்கு மணவாளனுக்குள்ள ஒரு உறவு. ये सभी चीज दूल्हा और दुल्हन के बीच का संबंध है। அதுல யோவான் 3:16ல उसमें यूहन्ना का 3:16 में அதுல நம்ம வாசித்தோம், நம்ம அருமையான வசனத்தை வாசித்தோம். उस वचन को हमने पढ़ा। அதுல 18ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும்.
उस 18वें वचन को पढ़ेंगे तो और स्पष्ट रूप से दिया है, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். उस पर विश्वास करता है, उस पर दंड की आज्ञा नहीं होती। விசுவாசியாதவனோ परंतु जो विश्वास नहीं करता, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புட்டாயிற்று. वह दोषी ठहर चुका, इसलिए कि उसने परमेश्वर के एकलौता पुत्र के नाम पर विश्वास नहीं किया। சோ எது மேல விசுவாசம் வைக்கல? तो किसके ऊपर विश्वास नहीं रखा? ஒரே பேரான குமாரனுடைய நாமத்துல விசுவாசம் வைக்கல. एकलौता पुत्र के नाम के ऊपर विश्वास नहीं किया। இன்னைக்கு நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும்? आज हम किसके ऊपर विश्वास रखना है? ரேஷ் மேல விசுவாசம் வைக்கணும். रेश के ऊपर विश्वास रखना है। ரேஷ் யாரு? रेश कौन है? யெகோஷுவா தான் ரேஷ். योशुआ ही वो रेश है। அவருடைய நாமத்து மேல விசுவாசம் வைக்கும்போது उसके नाम के ऊपर विश्वास रखते समय உங்களுக்கு கூலி கிடைக்குது. आपको मजदूरी मिलता என்ன है। கூலி? क्या मजदूरी? நித்திய ஜீவன் அப்படிங்கிற கூலி உங்களுக்கு கிடைக்கும். आपका मजदूरी अनंत जीवन है। இதுதான் இசக்கார். यही इसाकार है। பாருங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் देखिए हर एक गोत्र के अंदर மணவாளன் மணவாட்டிக்குள்ள இணைப்பை பாருங்க. दूल्हा और दुल्हन का संबंध को देखिए। அடுத்த முதல் கோத்திரமும் கடைசி கோத்திரமும் அவருடைய வருகை குறிக்குது. और पहला और आखिरी गोत्र उसके आगमन को बताता है। எவ்வளவு அருமையா கத்த வச்சிருக்கிறார். कितने अद्भुत रीति से परमेश्वर இது ने रखा நினைக்கும் है। போது நம்மளுடைய உள்ளம் துள்ளும் பத்துடுங்க. इसे सोचते समय हमारा मन तड़पड़ेगा। இப்ப அடுத்த கோத்திரத்தை பார்க்கலாம். अब अगला गोत्र के बारे में देखेंगे। ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उत्पत्ति का 30 अध्याय और 20 वचन को पढ़ेंगे। அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு ஜெபுலோன் என்று பெயரிட்டார். तब लिया ने कहा, परमेश्वर ने मुझे अच्छा दान दिया है, अब की बार मेरा पति मेरे संग बना रहेगा, क्योंकि मेरा उसके 6 पुत्र उत्पन्न हुए हैं, इसलिए उसने उसका नाम जबूलन रखा। இப்ப ஜெபுலோன் ஆறு எழுத்துக்கள் வரும். उसमें जबूलून में 6 अक्षर आएंगे। ஜாயின் வரும், पहला जाइन, பெத், வாவ், बेत, वाव, லாமெட், लामेड, வாவ், वाव அடுத்தது நூன் சோஃபேத். और आखिरी में नून सोफे। சோ ஜெபுலோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த 6 எழுத்து வரும். तो जबूलून करके जो शब्द है उसके लिए 6 अक्षर आते हैं। இதுதான் ஜாயின். यही जाइन। ஓகே, இந்த பெத் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். बेत अभी सबको मालूम होगा। பெத் அப்படினா வீடு. बेत का मतलब घर। அடுத்தப்ல இது வந்து வாவ், और ये वाव है। இதுவும் வாவ், और दूसरा वाव, இது லாமெட், ये लामेड, இது நூன் சோஃபேத். और आखिर में नून सोफे। இப்போ இந்த ஜெபுலோன் அப்படிங்கிற காரியத்தை இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம ये பார்க்கலாம். जबूलून जो चीज है उसे और गहराई में हम देखेंगे। இதை ஏன் ஜெபுலோன் சொல்லி பெயர் வைக்கிறா? அவர் அப்படின்னா என் கணவன். अभी वो, इसका मतलब मेरा पति। இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார். अभी वो, इसका मतलब मेरा पति। இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். अभी मेरा पति मेरे साथ संग रहेगा करके बोलती है। வாசம் பண்ணுவார் என்று சொல்லி ஜெபுலோன் சொல்லி பெயர் வைக்கிறார். संग रहेगा ये बोलकर जबूलून नाम रखती है। இதுல வாசம் பண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு ये जो संग रहना, ये जो चीज है அதுக்கு ஜெபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसको जेबुल करके बोलते हैं। அதுதான் வாசம் பண்ணுதல். वही संग रहना है। யார் வாசம் பண்ணுவா? कौन संग रहेगा? அதாவது என் கணவன் என்னோடு வாசம் பண்ணுவா. मेरा पति मेरे संग रहेगा। இன்னைக்கு சபை என்ன எதிர்பார்க்கணும்? आज कलीसिया क्या बार जोना है? என் மணவாளன் என்னோடு வாசம் பண்ணணும். मेरा दूल्हा मेरे साथ संग रहना है। இதுதான் அதனுடைய அந்த அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணும். यही चीज पर वो बार जोना है। ஆனா யார் உங்க கூட தங்கி கொண்டு இருக்கிறார்? लेकिन कौन आपके साथ में है? உங்க கூட உங்களுடைய சிருஷ்டிகர்த்தா உங்க கூட தங்குறாரா? आपका सृष्टिकर्ता आपके साथ है क्या? இல்லாட்டி
வேற யாரும் தங்கிட்டு இருக்காங்களா? या फिर कोई और आपके साथ है? இந்த சரீரத்துக்குள்ள इस शरीर के अंदर ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அதிகாரம் கொடுக்கணும். केवल एक ही व्यक्ति को अधिकार देना है. உங்கள் மணவாளனாகிய யெகோஷுவாவுக்கு அதிகாரம் கொடுங்க. आपका दूल्हा यहोशुआ को अधिकार दीजिए. அவர் இங்க வாசம் பண்ணணும். वो यहाँ पर वास करना है. வேற எந்த ஆவியும் வாசம் பண்ண கூடாது. और कोई भी आत्मा वास नहीं करना. அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. उसे रिजेक्ट कीजिए. இந்த வீட்ல வாசம் பண்றதுக்கு அது அனுமதி கொடுக்காதீங்க. इस घर में वास करने के लिए उसे अनुमति मत दीजिए. நீங்க அனுமதி கொடுக்காம அது உள்ள வராது. आपके अनुमति के बिना वो अंदर नहीं आएगा. யாரும் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா एक व्यक्ति आपके घर में आना है तो நீங்க அனுமதி கொடுத்தாதான் உள்ள வர முடியும். आप अनुमति देंगे तो ही अंदर आ सकता है. அவங்களுக்காக உங்க வாசலை திறந்தாதான் அவங்க உள்ள வருவாங்க. उनके लिए आप द्वार खोलेंगे तो ही वो अंदर आएंगे. ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சா கூட कहीं भी एक छोटा सा गैप रहेगा तो பிசாசு உள்ள வந்துருவான். शैतान अंदर आ जाएगा. ஆனா உங்களுக்குள்ள யார் வாசம் பண்ணணும்? लेकिन आपके अंदर कौन वास करना है? உங்களுக்குள்ள யார் ஜெபூல் பண்ணணும்? आपके अंदर कौन जबूल करना है? அது உங்கள் மணவாளனாகிய யெகோஷுவா தான் ஜெபூல் பண்ணணும். आपका दूल्हा यहोशुआ ही जबूल करना ஒரு है. அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். एक अद्भुत वचन को मैं आपको बताने वाला हूँ. உபாகமம் 33ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 33वां अध्याय, அதுல 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். उसमें 27 वचन को पढ़ेंगे. உபாகமம் 33:27. व्यवस्था विवरण 33-27. अनादि परमेश्वर तेरा शरण है, सनातन बुझाए हैं, वह शत्रुओं को तेरे सामने से निकाल देता और कहता है उनको सत्यानाश कर दे. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். वो अनादि परमेश्वर तेरा शरण है. அவர் அநாதி தேவன் யாரு? अनंत परमेश्वर कौन है? நம்ம எலோஹிம் தான் அநாதி தேவன். हमारा एलोहीम ही अनादि परमेश्वर அவர் है. உனக்கு அடைக்கலம். वो तेरा शरण स्थान है. எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, मुझे हमेशा एक बात की खुशी होती है. இந்த அடைக்கலம் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ये இருக்கும். शरण स्थान शब्द आते ही मैं बहुत आनंद होता हूँ. ஏன்னா நான் பிறந்த ஊரே அடைக்கல பட்டணம் தான். क्योंकि मैं जिस जगह पर जन्मा हूँ उस जगह का नाम है अड़क्केलपट्टनम, शरण स्थान. இது திருநெல்வேலியில ஆலங்குளம் பக்கத்துல இருக்குது. ये तिरुनेलवेली के अंदर आलमगुलम डिस्ट्रिक्ट के अंदर है. தென்காசி போற ரூட்ல ஒரு 3ஆவது ஸ்டாப் நினைக்கிறேன், அடைக்கல பட்டணம். तेंगासी जाने के मार्ग पर तीसरा स्टॉप है. அதான் நான் பிறந்த ஊரு. वहीं पर मैं जन्मा. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில நேரம். मैं कभी-कभी मुझे बहुत आनंद होता है. ஏன்னா நான் பிறந்தது எங்க பிறந்திருக்கிறேன்? क्योंकि मैं कहाँ जन्मा हूँ? அடைக்கல பட்டணத்துல பிறந்திருக்கிறேன். वो शरण स्थान गांव में जन्मा हूँ. நம்ம அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம். हमारा अनादि परमेश्वर ही हमारा शरण स्थान है. அவர்தான் நமக்கு அடைக்கலம். वही हमारा शरण स्थान है. அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படின்னா, शरण स्थान जो शब्द है उसको हिब्रानी भाषा में क्या बोलते हैं? அதுல மியோனா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे मियोना बोलते हैं. மியோனா அப்படின்னா मियोना मतलब அடைக்கலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். शरण स्थान होता है. அதை இன்னும் சுருக்கமா சொல்ல, அது இன்னும் தெளிவா சொல்ல போனா और स्पष्ट रूप से बताएंगे तो அது இருப்பிடம், dwelling place அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो शरण स्थान करके ही होता है. dwelling place, தங்குமிடம். वो रहने का स्थान.
दूसरा इतिहास 7:14 में बताया गया, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் मेरे नाम को पहने हुए मेरे लोग என்னை நோக்கி கூப்பிடும் போது मेरी और पुकारते समय அவங்க நாட்டுக்கே சேமத்தை கொடுப்பேன். उनके देश को आजादी दूंगा। இன்னைக்கு அவருடைய நாமத்தை நம்ம தரிச்சிருக்கிறோம். आज उसके नाम को हमने पहना है, அவருடைய நாமத்தை நம்ம அணிந்திருக்கிறோம். उसके नाम को हमने पहना है। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष देगा। பாருங்க, இந்த கோத்திரம் எல்லாமே देखिए ये सारे गोत्र மணவாளன் மணவாட்டியோட ஒரு இணைப்பு. दुल्हा और दुल्हन का एक मिलन है। இப்ப அடுத்த கோத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். अब अगला गोत्र के बारे में देखेंगे। ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उत्पत्ति का 30वां अध्याय वचन 8वां को पढ़ेंगे। ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். उत्पत्ति 30:8। तब राहेल ने कहा, मैंने अपनी बहन के साथ बड़े बल से लिपट कर मल्लयुद्ध किया है और अब जीत गई, सो उसने उसका नाम नप्तली रखा। அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். இப்ப நம்ம நப்தலியை பற்றி நம்ம பார்க்கலாம். अब हम नप्तली के बारे में देखेंगे। இந்த நப்தலி பற்றி பார்க்கும்போது ये नप्तली के बारे में जब देखते हैं, அதுல மீனிங் இருக்குது. उसमें ही मतलब है। நான் என் சகோதரியோடு மல்யுத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்வா. मैं मेरे बहन के साथ बल से लिपट ली करके बोलती है। என் சகோதரியோடு மல்யுத்தம் பண்ணி मैं मेरे बहन के साथ मल्लयुद्ध करके நான் இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்தேன் और एक बच्चा और एक पुत्र को जनी। அதனால அவனுடைய பெயர் வந்து நப்தலி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. इसलिए उसका नाम नप्तली रखा। இந்த நப்தலிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, इस नप्तली का मतलब क्या है? ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். युद्ध करना, அதாவது மல்யுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो युद्ध करना उसका मतलब है। சோ ஒரு மல்யுத்தம் இருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு மத்தியில் மல்யுத்தம் இருக்குது. हमारा भी एक मल्लयुद्ध है। நம்ம யார் கூட மல்யுத்தம் பண்ண हम வேண்டியிருக்குது? किसके साथ मल्लयुद्ध करना है? நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல. अपना लड़ाई मांस और लहू से नहीं। இது தமிழ்ல வந்து நம்மளுடைய யுத்தம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. तमिल में हम लोग युद्ध करके देते हैं। வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் एफिसियों का 6वां अध्याय, அதுல 12ஆம் வசனத்துல வாசிப்போம். 12वें वचन को पढ़ेंगे। அதுல வேதம் சொல்லுது, उसमें कलाम कहती है, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, मांस और लहू से नहीं, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு அந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार के हकीमों से हमारा युद्ध है। இந்த போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்திருக்குது. ये युद्ध है करके तमिल में दिया गया है। ஆனா நீங்க இதுல கிரீக்ல பாத்தீங்க அப்படின்னா, लेकिन ग्रीक भाषा में अगर आप देखेंगे, அது மல்யுத்தம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. उसको मल्लयुद्ध करके बोला गया है। நப்தலி அப்படிங்கிற வார்த்தை, तो नप्तली जो शब्द है, இந்த மல்யுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये मल्लयुद्ध जो है बहुत महत्वपूर्ण शब्द ஏன்னா है, நம்மளுடைய யுத்தம் அது கூட தான் இருக்குது. क्योंकि हमारा युद्ध उसके साथ ही है। நம்மளுடைய மல்யுத்தம் வந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது. हमारा मल्लयुद्ध मांस और लहू से नहीं, ஆனா துரைத்தனங்களோடும், लेकिन अधिकार से, மத்த வானமண்டல பொல்லாதாவின் சேனையோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. और आकाश मंडल के अशुद्ध दुष्ट आत्माओं से हमारी युद्ध है। சோ இந்த நப்தலி குறித்து நம்ம பார்க்கலாம். ये नप्तली के बारे में हम देखेंगे। இந்த நப்தலிக்குள்ள ரூட் வேர்ட் பாத்தீங்கன்னா, ये नप्तली का मूल शब्द अगर आप देखेंगे, அத பாத்தால் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. ये 49वां अध्याय, அதுல 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 21वें वचन को पढ़ेंगे। அதுல நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. उस नप्तली के लिए दिया गया जो आशीष है वो वहां पर है। இதுல நப்தலி ஒரு விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னு சொல்லி சொல்றார். और नप्तली जो है छूटी गई हिरनी है करके बोला गया। இன்பமான வசனங்களை வசனிப்பான் அப்படின்னு சொல்லி இருக்குது. वो सुंदर बातें बोलेगा करके बोला गया। சோ ரெண்டு காரியம் நப்தலி பற்றி சொல்றார். नप्तली के बारे में दो चीज बोलता है। இந்த நப்தலி வந்து விடுதலை பெற்ற பெண்மான். ये नप्तली जो है छूटी हुई हिरनी है। இது ஒரு நப்தலி வந்து ஒரு பெண்மான். ये नप्तली जो है हिरनी है।
சோ இது இந்த பெண்மான்னு சொல்லி வரும்போது ये हिरनी जब बोलते हैं அப்ப அது மணவாட்டியை தான் குறிக்கும். वो दुल्हन को ही बताती है, பெண்மான் வந்து மணவாட்டியை குறிக்குது, और हिरनी जो है दुल्हन को बताता है, ஆண்மான் வந்து மணவாளனை குறிக்குது. और हिरन जो है वो दुल्हा को बताता है। இந்த நப்தலி வந்து விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். ये नफ्तली जो है छुटी हुई हिरनी है, இது கட்டப்பட்ட ஒரு பெண்மான் கிடையாது, ये बंधी हुई हिरनी नहीं, இது விடுதலை பெற்றது. ये छुटी हुई हिरनी है, இது கட்டப்பட்டு வைக்கல, इसे बांध कर नहीं रखा है, இத லூஸ் பண்ணியாச்சு. इसे छोड़ दिया गया। அதுல நீங்க வார்த்தை நீங்க அந்த விடுதலை பெற்ற அப்படிங்கிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா वो छुटी हुई करके वो शब्द को आप देखेंगे तो அதுல சலாஹ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. उसमें शलाख करके दिया गया है। சோ அத பற்றி நம்ம பார்க்கலாம். उसके बारे में हम देखेंगे। சோ ரெண்டு காரியம் நப்தலி பற்றி கொடுத்திருக்குது. नप्तली के बारे में दो चीज दिया गया। ஒன்னு இது வந்து விடுதலை பெற்ற ஒரு பெண்மான், ये छुटी हुई हिरनी है, அடுத்தது இதனுடைய வாயில வந்து இன்பமான வசனங்கள் வரும். और दूसरा इसके जुबान से सुंदर बातें आएंगी। சோ இந்த ரெண்டு காரியம் தான் இதனுடைய ஆசீர்வாதம். ये दो चीज इसके आशीष हैं। இந்த விடுதலை பெற்ற பெண்மானுக்கு ये छुटी हुई हिरनी को இதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படின்னா इब्रानी भाषा में क्या बोलते हैं? ஆயாலா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. आयाला बोलते हैं। ஆயாலா அப்படின்னா आयाला मतलब அதுக்கு அர்த்தம் பெண்மான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். हरिणी करके मतलब है। இந்த ஆயாலா அப்படிங்கிற வார்த்தையில ये आयाला का जो शब्द है, ஒரு மணவாட்டி என்ன செய்யணும்னு சொல்லி एक கொடுக்கப்பட்டிருக்கு. दुल्हन क्या करना है करके दिया गया है। இதுல இந்த கடைசி எழுத்து வந்து என்னது? ये आखिर अक्षर क्या है? இதுதான் ஹே. इसी को हे बोलते हैं। ஹேனா அதுக்கு அர்த்தம் என்னது? हे का मतलब behold, அதாவது பாருன்னு சொல்லி அர்த்தம். देखो, ये मतलब है। இந்த 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 நப்தலி வந்து விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். ये नफ्तली छूटी हुई हरनी है। அப்ப இது என்ன செய்யணும்? तो ये क्या करना है? இந்த மான் என்ன செய்ய வேண்டி இருக்குது? ये हरनी क्या करना है? இது பார்க்க வேண்டி இருக்குது. ये देखना है। யார பார்க்கணும்? किसको देखना है? பாருங்க, ஆயாலா பார்க்கணும். ஆயால், वो आयाल को देखना है। ஆயால பார்க்கணும். वो आयाल को देखना है। இந்த ஆயால்னா என்னது? ये आयाल क्या है? ஆயால்னா ஆண்மான். आयाल का मतलब है हिरन। சோ பெண்மான் வந்து என்ன செய்ய வேண்டி இருக்குது? तो हिरनी क्या करना है? தன்னுடைய மான பார்க்க வேண்டி இருக்குது. वो हिरन को देखना है। இன்னைக்கு நம்மளுடைய ஆண்மான் யாரு? अपना हिरन कौन है? யெகோஷுவா தான் நம்மளுடைய ஆண்மான். यहोशुआ ही हमारा हिरन சோ है। நப்தலிக்கு ஒரு ஆசீர்வாதம், नप्तली के लिए एक आशीष, அவன் விடுதலை பெற்ற ஒரு பெண்மானா இருக்கணும்னா और वो छुटकार पाया हुआ एक हिरनी होना है तो அவன் யார பார்க்க வேண்டி இருக்குது? वो किसको देखना है? யெகோஷுவாவை பார்க்கணும். वो यहोशुआ को देखना है। தன்னுடைய மணவாளனை பார்க்கணும். अपने दूल्हे को देखना है। நீங்க சங்கீதம் 29ஆம் அதிகாரத்துல और भजन संगीत का 29वां अध्याय में அதுல அருமையான ஒரு காரியத்தை சொல்றார். उसमें एक अद्भुत चीज बोलते हैं। இது ஹிந்தியிலயும் தமிழ்லயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். इसमें हिंदी और तमिल में थोड़ा सा अलग होगा। 29ஆம் அதிகாரம் 29वां अध्याय பாருங்க, அதுல 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். उसमें 5वें वचन में पढ़ेंगे। 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9वें वचन को पढ़ेंगे। கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து, பாருங்க வேதம் சொல்லுது, देखिए कलाम कहती है கர்த்தருடைய சத்தம் நீங்க கர்ப்பவதி ஆகணும்னா, आज अगर आप गर्भवती होना है, ஆவிக்குரிய கர்ப்பமாகணும்னா, आत्मिक गर्भवती होना है, தேவ புத்திரர்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படணும் அப்படின்னா परमेश्वर के पुत्र आपके अंदर से प्रकट होना है, ஒரு சத்தம் தேவை. एक वाणी की जरूरत है। என்ன சத்தம்? कैसी वाणी? யாருடைய சத்தம்? किसका वाणी? அது தேவனுடைய சத்தம் வேணும். वो परमेश्वर का वाणी होना चाहिए। யெகோஷுவாவுடைய சத்தம் வர வேண்டி वो இருக்குது. यहोशुआ का वाणी होना நீங்க चाहिए। யார பார்க்கணும்? आप किसको देखना ஒரு है? பெண்மான் யார பார்க்க வேண்டி இருக்குது? एक
हरनी किसको देखना है? ஆயாலா யார பார்க்கணும்? ये आयाला किसको देखना है? ஆயால பார்க்கணும். आयाल को देखना है। ஆயால் ஆண்மான், आयाल जो है हिरन है, நம்ம அவரைதான் பார்க்கணும். हम उसे ही देखना है। இந்த மணவாளன் மணவாட்டிக்குள்ள உறவுல ये दुल्हा और दुल्हन के संबंध में நம்ம அவரை பார்க்கணும். हम उसे देखना है। அவரை பார்த்தோம் அப்படின்னா उसे देखेंगे तो நம்மளுடைய கட்டுகளை அவிழ்த்துறார் அவர். हमारे बंधन को तोड़ देता है। நம்ம விடுதலை பெற்றவங்களாய் இருப்போம். हम छुटकार पाए हुए हैं लोग। இன்னைக்கு நீ கட்டப்பட்டு இருக்கீங்களா? आज आप बंधन में हैं क्या? கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை அறுப்பார். परमेश्वर आपके बंधन को तोड़ेगा। ஏன்னா நீங்க கட்டப்பட்ட ஒரு பெண்மான் இல்ல, क्योंकि आप बंधे गए हिरनी नहीं हो। நீங்க கட்டப்பட்டதாகவே இருக்கக்கூடிய ஒரு பெண்மானும் கிடையாது. आप हमेशा बंधे हुए रहने वाले हिरनी नहीं हो। கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். परमेश्वर आपके बंधन को खोलने के लिए आया है। நீங்க கர்த்தர்ட்ட சொல்லக்கூடியது என்னன்னா, आप परमेश्वर से क्या बोलना है? கர்த்தாவே நானும் நப்தலி போல மாறணும். प्रभु मैं भी नप्तली के मानिक बदलना நான் है। விடுதலை பெற்ற பெண்மானா இருக்கணும். छुटकार पाई हुई हरनी के मानिक அந்த बदलना விடுதலை है। வேணும்னா वो छुटकार चाहिए तो நீங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர், आप किसको देखना है? உங்களுடைய ஆண்மான பாருங்க. आप हिरन को देखो। அந்த ஆண்மான் யாரு? वो हिरन कौन है? அது நம்மளுடைய யெகோஷுவா. वो हमारे यहोशुआ। இப்ப இந்த நப்தலிக்குள்ள ஒரு போர்ஷன் நம்ம பார்த்தோம். अब ये नप्तली के अंदर एक बात को हमने देखा। இப்ப அடுத்தது அதனுடைய வாயிலிருந்து இன்பமான வசனங்கள் வரும். अगला जो है उसके जुबान से सुंदर बातें आएगी। சோ நம்ம வாயிலிருந்து நல்ல அழகான வார்த்தைகள் வரணும். तो हमारे जुबान से सुंदर शब्द आने चाहिए। நம்ம வாயிலிருந்து அருமையான வார்த்தைகள் வரணும். हमारे जुबान से सुंदर शब्द आना चाहिए। நம்ம வாயிலிருந்து अपने जुबान से நல்ல வார்த்தை வரட்டும். अच्छा शब्द आने दो, அப்பதான் நீங்க நப்தலி. तभी आप नप्तली हो। கெட்ட வார்த்தை வந்துராம गाली मत आने दो। நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. अशुद्ध शब्द नहीं आने दो। நிறைய மூப்பர்களுடைய வாயில கெட்ட வார்த்தை இருக்குது. बहुत वडील लोगों के जुबान पर गालियां है। நிறைய ஊழியக்காரங்களுடைய வாயில கெட்ட வார்த்தை இருக்குது. बहुत सारे सेवक लोगों के जुबान पर गालियां है। தாங்க முடியாத வேதனை வந்து உடனே ஒரு கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க. अगर सहन नहीं सकते, ऐसा बोझ आ गया तो तुरंत एक गंदी ये बात बोल देंगे। நம்ம நப்தலியா இருப்போம். हम नप्तली बनेंगे। இன்பமான வசனங்களை வசனிக்கக்கூடிய நப்தலியா மாறுவோம். हम सुंदर बातों को बोलने वाले नप्तली के बानित बदलेंगे। இன்பமான வசனம் என்னது? और सुंदर बातें क्या है? அது தேவனுடைய வார்த்தை தவிர வேற எதுவுமே இன்பமான வசனம் கிடையாது. परमेश्वर का वचन को छोड़ और कुछ भी मधुर नहीं है। உங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை மட்டும் வரட்டும். आपके जुबान से केवल परमेश्वर का शब्द आने दो। பாருங்க சங்கீதம் 119, देखिए भजन संगीत 119, அதுல 103 வசனத்தை வாசிப்போம். उसमें 103 वचन को पढ़ेंगे। சங்கீதம் 119 103. भजन संगीत 119 103। तेरे वचन मुझको कैसे मीठे लगते हैं, वे मेरे मुंह में मधु से भी मीठे हैं। உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். பாருங்க தாவீது சொல்றார், दाऊद कहता है உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கிறது, तेरे वचन मेरे जुबान के लिए कितना मधुर है, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். वो मेरे जुबान के लिए वो मद से भी अधिक मधुर है। கர்த்தருடைய வார்த்தை வந்து தேனிலும் மதுரமானது. परमेश्वर का वचन जो है मद से भी मधुर है। இந்த 3 எழுத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ये 3 अक्षर को आप ले लेंगे, இத நோஃபேத் அப்படின்னு சொல்லுவாங்க. इसे नोफेत कहते हैं। நோஃபேத் அப்படின்னா नोफेत का मतलब தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். और मद के चिट्टे से निकलने वाला मद। சோ தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் எது? मद के चिट्टे से निकलने वाला मद कौन सा है? அது யெகோஷுவாவுடைய வார்த்தை மட்டும்தான். वो यहोशुआ का वचन ही है। நீங்க நப்தலியா இருந்தீங்க அப்படின்னா अगर आप नफ्तली रहेंगे, அந்த மேய்ப்பனுடைய வார்த்தை உங்க வாயிலிருந்து வரட்டும். वो चरवाहा का वचन आपके मुंह में से आने दो। அவருடைய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து தேனிலும் மதுரமாய் இருக்கட்டும். उसके वचन हमारे मुंह से मद से भी अधिक मधुर होने दो। சில நேரம் நம்ம வாயை திறந்தாலே மதுரமா இருக்கும். कभी कभी हम जब मुंह खोलेंगे तो एकदम मधुर लगेगा। நிறைய பேருடைய வார்த்தைகளை பாருங்க. बहुत सारे लोगों का शब्दों को देखिए। சபையில அந்நிய பாஷையில பேசுவாங்க, कलीसिया में अन्य भाषा में बात करेंगे, ஆனா வெளியில வேற ஒரு பாஷை வரும். लेकिन बाहर दूसरी भाषा आती है। நம்ம அப்படி செய்ய வேண்டாம். हम ऐसे नहीं நம்ம करना। கர்த்தரோடு இணைஞ்சிருப்போம். हम परमेश्वर से जुड़े ஒரு रहेंगे। நப்தலியை போல एक नप्तली के मान விடுதலை பெற்ற பெண்மான் என்ன செய்யணும்? और छुटकार पाई हुई
हिरनी क्या करना है? அவ தன்னுடைய மணவாளனை பார்க்கணும். वो अपने हिरन को दूल्हा को देखना है. தன் மணவாளனுடைய இன்பமான வார்த்தைகள் அவ வாயிலிருந்து வரட்டும். अपने दूल्हे का मीठ मधुर शब्द उसके मुंह से निकलने दो. அவருடைய வார்த்தையே உங்க வாயிலிருந்து வரட்டுமே. उसके शब्द उसके मुंह से निकलने दो. பாருங்க நம்ம இந்த உலகத்துல என்ன செஞ்சிட்டோம்? हम इस संसार में क्या किए हैं? பாருங்க அவருக்கு பிரியமா இருக்க முயற்சி பண்ணுவோம். उसके लिए प्रिय रहने की कोशिश அவர் करेंगे. நிச்சயமா நம்மள वो ஆசீர்வதிப்பார். जरूर हमें आशीष देगा. இப்போ நம்ம கடைசியா நம்ம ஒரு கோத்திரத்தை குறித்து பார்க்க போறோம். अभी आखिरी में हम एक गोत्र के बारे में देखने ஒரு वाले हैं. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். उत्पत्ति का अध्याय 30 और उसमें 24वें वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 30:24. उत्पत्ति 30:24. सो उसने यह कहकर उसका नाम यूसुफ रखा कि परमेश्वर मुझे एक पुत्र और भी देगा. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இங்க நம்ம இப்ப யோசேப்பை பற்றி பார்க்க போறோம். यहाँ हम यूसुफ के बारे में देखेंगे. இந்த யோசேப்பினுடைய காரியத்தை நான் ஏன் கடைசில எடுத்தேன்னா, ये यूसुफ के चीज को मैंने क्यों आखिर में लिया? ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு டைபாலஜி யெகோஷுவாவுக்கு. वो यहोशुआ के लिए एक बहुत महत्वपूर्ण टाइपोलॉजी है. இந்த ஜோசப் அப்படிங்கிறது அவருடைய ஒரிஜினல் பெயர் கிடையாது. ये यूसुफ जो है, जोसेफ जो है उसका असली नाम नहीं है. எப்படி யூதா அப்படிங்கிறது நம்ம உச்சரிப்பு தப்பா உச்சரிச்சிட்டு இருக்கோமோ, जैसे जुदा करके हम उसको गलत बोल रहे थे, ஆனா ஹிந்தில மத்த லாங்குவேஜ்ல யெகூதான்னு சொல்லி கரெக்ட்டா கொடுத்திருக்குது. लेकिन हिंदी में और बाकी भाषाओं में यहूदा करके दिया गया है. அதே மாதிரி யோசேப்புங்கிற வார்த்தை இது வராது. वैसे जोसेफ करके नहीं आएगा. இது அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். वो उसका शॉर्ट फॉर्म है. அதனால ஒரிஜினல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, उसका ओरिजिनल फॉर्म क्या है? யெகோஷேப் அப்படின்னு சொல்லி வரும். योसेफ करके आएगा. சோ இப்படிதான் இதான் அவருடைய முழு பெயர். यही उसका पूरा नाम है. சோ யெகோசேப் அப்படிங்கிற வார்த்தை. यहोसेफ करके नाम. இப்போ அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். उस वचन को मैं दोबारा पढ़ता हूँ. நான் இங்கிலீஷ்ல வாசித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. मैं अंग्रेजी में पढ़ के दिखाता हूँ. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். उत्पत्ति 30 उसका 24. And she called his name Joseph and said, the Lord shall add to me another son. இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है the Lord shall add to me another son அப்படினு சொல்லி சொல்றார். परमेश्वर मुझे एक और पुत्र और भी देगा. add பண்ணுவார் அப்படினு சொல்லி சொல்றார். वो जोड़ और अधिक करेगा करके बोलता है. இந்த addங்கிற வார்த்தைக்கு தான் ये अधिक करना जो शब्द है, இதை ஹீப்ரு மொழியில சொல்லும்போது इसको हिब्रानी भाषा में कैसे बोलते हैं? யாசாஃப் அப்படினு சொல்லி சொல்வாங்க. यासाफ करके बोलते हैं. யாசாஃப் அப்படினா add addition அப்படினு சொல்லி அர்த்தம். यासाफ का मतलब उसको और मिलाना. சோ இந்த யோசேப்பு பிறக்கும்போது, अब यूसुफ जन्म होते समय இவனுக்கு இவனை பற்றி இன்னொரு காரியத்தை தீர்க்கதரிசனம் சொல்றா. इसके बारे में एक और चीज भविष्यवाणी बोलती है. அப்ப ராகேல் ஒரு தீர்க்கதரிசினி தான். तो राहेल भी एक भविष्यवाणी है. இந்த ராகேல் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது, राहेल भी एक भविष्यवक्ता है. वो भविष्यवाणी बोलते समय எனக்கு ஒரு குமாரனை இன்னொரு குமாரனை ஆட் பண்ணுவார் அப்படி சொல்லி சொல்வா. एक और पुत्र मुझे देगा करके बोलती है. இப்போ இந்த யோசேப்பை பார்க்கலாம். अब योसेफ को देखेंगे. நான் இத யோசேப்பை நான் டீகோட் பண்ண விரும்பல. मैं योसेफ को डिकोड करना नहीं चाहता. நான் யோசேப்பை மட்டும் நான் எழுதுறேன். मैं यूसुफ को यहाँ पर लिखता हूँ. அப்பதான் அது புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். तब समझने के लिए आसान होगा. இப்போ யோசேப்ல மொத்தம் 4 எழுத்து இருக்கும். अभी यूसुफ के अंदर 4 अक्षर है. இந்த எழுத்து தான் யோத். ये योद है. இது வந்து வாவ். ये वाव. அடுத்து இது வந்து சாமேக். ये सामेक. அடுத்து கடைசில இது வந்து பேசோஃபேத். और ये आखिर वाला है पेसोफेत. இந்த இப்போ இந்த வாவ் வந்தாலே, ये वाव आते ही அது ரெண்டு எழுத்துக்களை ஜாயின் பண்ணுது. वो दो शब्दों को जोड़ती है. லெஃப்ட் ரைட் சைடுல ஒரு எழுத்து இருக்குது. वो राइट साइड में एक शब्द है. லெஃப்ட் சைடுல ரெண்டு எழுத்து இருக்குது. और लेफ्ट साइड में 2 शब्द हैं. இந்த ரெண்டு எழுத்தை நீங்க பார்க்கும்போது, और दोनों शब्द को हम देखते समय இத சாஃப் அப்படினு சொல்லலாம். उसे साफ करके बोल सकते हैं. இப்போ இந்த ரெண்டு எழுத்து குறித்து தான் நம்ம டீகோட் பார்க்க போறோம். अब ये दोनों शब्दों के बारे में ही हम डिकोड करेंगे. யாசாஃப் அப்படினா டு ஆட். यासाफ बोले तो उसको और जोड़ना. இப்போ இந்த சாஃப்ங்கற வார்த்தை மட்டும் பார்க்கலாம். अब ये साफ शब्द को बोलेंगे. இதே மாதிரி इसके जैसे நீங்க உபாகமத்துல உபாகம 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா, अगर आप व्यवस्था विवरण 18वां अध्याय 18 वचन में आएंगे तो அதுல மோசேட்ட ஒரு காரியம், மோசஸ் தீர்க்கதரிசி மோசஸ்ட்ட ஒரு காரியத்தை சொல்வார். और
भविष्यद्वक्ता जो है मूसा के पास एक चीज बोलता है, பாருங்க வசனத்தை வாசிக்கலாம். उस वचन को हम पढ़ेंगे. सो मैं उनके लिए उनके भाइयों के बीच में से तेरे समान एक नबी और उत्पन्न करूंगा और अपना वचन उसके मुंह में डालूंगा और जिस जिस बात की मैं उसे आज्ञा दूं वही वह उनको कह सुनाएगा. இங்க தீர்க்கதரிசியாகிய மோசஸ் பேசும்போது यहाँ भविष्यद्वक्ता मूसा के पास बात करते समय கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி तेरे जैसे ही एक भविष्यद्वक्ता तेरे उसके भाइयों में से उठाऊंगा. இன்னொரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன்னு சொல்லி சொல்றார். वो और एक भविष्यद्वक्ता को उठाऊंगा बोलता है. உன்னை போல இன்னொருவனை எழுப்புவேன். तेरे जैसा एक और को मैं उठाऊंगा. எப்படி யோசேப்பு பிறக்கும் போது जैसे यूसुफ जन्म होते समय the Lord shall add அப்படின்னு சொல்லி சொன்னாலோ परमेश्वर जैसे बढ़ाएगा करके बोला, அதே போல மோசஸ் கர்த்தர் சொல்றார், वैसे मूसा के बाद परमेश्वर ने बोला, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வருவேன். तेरे जैसे एक भविष्यद्वक्ता को ले आऊंगा. இங்க தீர்க்கதரிசி பற்றி பேசுறார். यहाँ भविष्यद्वक्ता के बारे में बोलता है. நான் இந்த யோசேப்புலயும் தீர்க்கதரிசனத்தை தான் காமிக்க போறேன். मैं यूसुफ के अंदर भी एक भविष्यवाणी को ही बताने वाला இந்த हूँ. ரெண்டு எழுத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. दो शब्दों को ले लीजिए. ஒன்னு சாமேக், पहला सामेक அடுத்தது பே. और आखिरी जो है पे. இந்த ரெண்டு எழுத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசனமே அடங்கி இருக்குது. इस दोनों शब्दों के अंदर एक बड़ी भविष्यवाणी है. சாமேக் அப்படின்னா सामेक बोलने से அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. उसके लिए बहुत सारे मतलब है. அதுல ஒரு அர்த்தம் வந்து முள், और एक मतलब जो है काटा. அடுத்தது பே அப்படின்னா என்னது? और पे का मतलब क्या है? பேனா வாயின்னு சொல்லி அர்த்தம். पे का मतलब मुंह. சோ இங்க ரெண்டு எழுத்து இருக்குது. यहाँ पर दो चीज है. ஒன்னு வாயை பற்றி பேசி இருக்குது, एक जुबान के बारे में बोला है இன்னொன்னு முள்ள பற்றி பேசி இருக்கிறார். और दूसरा कांटे के बारे में. யோசேப்பு பற்றி பார்க்கும்போது यूसुफ के बारे में देखते समय the Lord shall add one more son அப்படின்னு சொல்லி சொல்றார். परमेश्वर एक और पुत्र बढ़ाएगी. ஆனா அங்க மோசஸ் தீர்க்கதரிசி மோசஸ் பேசும்போது लेकिन भविष्यद्वक्ता मूसा के पास बोलते समय கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன். तेरे जैसा एक भविष्यद्वक्ता उठाऊंगा. ஒரு தீர்க்கதரிசி அங்க வரணும். एक भविष्यद्वक्ता आना है. இங்க ஒரு குமாரன் வரணும். यहाँ पर एक पुत्र आना है. இன்னொரு குமாரனை நான் கொண்டு இன்னொரு குமாரனை கர்த்தர் கொடுப்பா. और एक पुत्र को परमेश्वर देगा. இதுல இந்த சாஃப்னு சொல்லி வரும்போது यहाँ साफ करके जब आता है ஒரு எழுத்து வந்து முள், और पहला जो है काटा அடுத்து பே வந்து வாய். और पे जो है मुंह. என்னைக்கு வாயின்ட்டு வந்தாலே अगर मुंह करके आता है, வாய்ங்கிற வார்த்தை வந்து இது ஒரு தீர்க்கதரிசி குறிக்கும். मुंह जो है एक भविष्यद्वक्ता को चिन्ह है. பாருங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் निर्गम का 4वां अध्याय அதுல 16ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसका 14वें वचन को हम पढ़ेंगे. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். और निर्गमन 4:16 और वह तेरी ओर से लोगों से बातें किया करेगा, वह तेरे लिए मुंह और तू उसके लिए परमेश्वर ठहरेगा. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இங்க கர்த்தர் தீர்க்கதரிசி மோசஸ் பேசும்போது परमेश्वर मूसा भविष्यद्वक्ता से बात करते समय ஆரோனை பற்றி அவர் பேசிட்டு இருக்கிறார். आरोन के बारे में बोलता है. அவன் தான் உனக்கு பதிலா ஜனங்களோடு பேசுவான், वो ही तेरे बदले में लोगों से बात करेगा. அவன் உனக்கு வாயாக இருப்பான், वो तेरे लिए मुंह रहेगा, நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். तू उसके लिए परमेश्वर होगा. அந்த வாய் அப்படிங்கிறது வந்து ये मुंह जो है அது தீர்க்கதரிசியை குறிக்கும். वो भविष्यद्वक्ता को बताता சோ है. இந்த ஆரோன் வந்து இப்போ மோசஸ்க்கு வாயா இருக்கிறான். अभी आरोन जो है मूसा के लिए मुंह है. தீர்க்கதரிசி மோசஸ்க்கு இவர்தான் தீர்க்கதரிசி. और भविष्यद्वक्ता मूसा के लिए यही भविष्यद्वक्ता है. சோ ஆரோன் ஒரு வாய், आरोन एक मुंह है, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். वो एक भविष्यद्वक्ता है. இங்க ஒரு வாய் கொடுக்கப்பட்டிருக்குது. यहाँ एक मुंह दिया गया है. இது இந்த வாய் யாரை குறிக்குது? ये मुंह किसका लिए चिन्ह है? இது ஒரு ப்ராஃபெட் இண்டிகேட் பண்ணுது. ये भविष्यद्वक्ता के लिए चिन्ह है. பாருங்க இந்த ப்ராஃபெட் இண்டிகேட் பண்ணுதுங்க. ये भविष्यद्वक्ता को बता
बताता है। அதனாலதான் ரெண்டு காரியத்தை நான் இணைக்கிறேன். इसलिए मैं दो चीज को जोड़ रहा हूँ। ராகேல் சொல்லும்போது राहेल जब बोलती है the Lord shall add one more son அப்படின்னு சொல்றா. वो परमेश्वर एक और पुत्र बढ़ाएगा करके बोली। ஆனா தீர்க்கதரிசி மோசஸ் பேசும்போது लेकिन भविष्यवक्ता मूसा के पास बोलते समय உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்னு சொல்றா. तेरे जैसा एक भविष्यवक्ता उठाऊंगा करके बोला। இங்க ஒரு குமாரனை தருவேன்னு சொல்றா. यहाँ एक पुत्र दूंगा करके बोला। இங்க ஒரு தீர்க்கதரிசியை தருவேன்னு சொல்றா. और इस तरफ एक भविष्यवक्ता को दूंगा बोला। இந்த தீர்க்கதரிசி இந்த குமாரன் ரெண்டு இணைச்சு பாருங்க. ये भविष्यवक्ता और ये पुत्र दोनों को जोड़कर देखिए। இந்த வாய் வந்து தீர்க்கதரிசி அப்படினா ये जुबान अगर मुंह जो है अगर भविष्यवक्ता है तो அப்போ ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். तो एक पुत्र उत्पन्न होगा। அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பார். वो भविष्यवक्ता होगा। அவருடைய சிரசுல என்ன போட்டிருப்பாங்க? उसके सर पर क्या होगा? அவர் சிரசுல முள்முடி சூட்டப்படும். उसके सर पर कांटों का मुकुट होगा। இந்த முள் எதை குறிக்குதா? ये कांटे किसको बताता है? தீர்க்கதரிசி மேல வைக்கப்பட்ட அதாவது யெகோஷுவா மேல வைக்கப்பட்ட ஒரு முள். वो यहोशुआ के ऊपर रखा गया कांटा। இது முட்கிரீடம். वो कांटे का त्रोन। பாருங்க இந்த ரெண்டையும் நீங்க சேர்க்கும்போது वो कांटे का मुकुट ये दोनों को जोड़ते समय தீர்க்கதரிசியாகிய யெகோஷுவா மேல भविष्यवक्ता यहोशुआ के ऊपर முட்கிரீடம் சூட்டப்பட்டது. वो कांटों का मुकुट था। இந்த யோசேப்புடைய பேருக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. वो यूसुफ का नाम के अंदर ही एक भविष्यवाणी है। என்ன தீர்க்கதரிசனம்? क्या भविष्यवाणी? ஒரு தீர்க்கதரிசி வருவார். एक भविष्यवक्ता आएगा। ஆனா அவருக்கும் இந்த முள்ளுக்கும் சம்பந்தம் இருக்கு பாருங்க. उसका और ये कांटों का संबंध है। அவர் மேல் முட்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். उसके ऊपर कांटों का मुकुट होगा। பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का किताब 27ஆம் அதிகாரம் 27वां अध्याय 29ஆம் வசனத்துல நீங்க அதை பார்க்கலாம். उसमें 29वां वचन में आप देख सकते हैं। அவர் மேல முட்கிரீடம் சூட்டப்பட்டவரா நின்னுட்டு இருக்கிறார். उस सिर पे वो कांटों का मुकुट के था। அவர் கையில ஒரு கோலையும் கொடுத்து उसके हाथ में एक लाठी देकर அந்த போர் சேவகர் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. वो जो सेवक लोग थे वहां पर सिपाही लोग वो लोग ठट्टा उड़ाते हैं।
10 சகோதரர்களும் उसके 10 भाइयों जो है இந்த யோசேப்ப வித்துறாங்க. वो यूसुफ को बेच देते हैं, இவனை வித்துறாங்க. उसे बेच देते हैं, 20 வெள்ளிக்காசுக்கு வித்துறாங்க. वो 20 सिक्के के लिए बेच देते हैं। இப்ப அவன் எகிப்துக்குள்ள போறான். वो मिस्र में रहता है, அங்க எகிப்துல அவன் அடிமைத்தனத்துல இருக்கிறான். वो मिस्र देश में गुलाम बनकर रहता है। அப்படி ஒரு நாள் ஒரு நேரம் வந்தது, एक ऐसा समय आया, பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். फारोन एक स्वप्न देखता है, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யாருக்குமே தெரியல. वो स्वप्न का मतलब किसी को मालूम नहीं, ஆனா யோசேப்பு தான் அதுக்குடைய அர்த்தத்தை சொல்றான். लेकिन यूसुफ ही उसका मतलब बताता है। சொன்ன உடனே बोलते ही இந்த யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? यूसुफ के लिए क्या हुआ? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்போம். उत्पत्ति का 41वां वचन और 45वां वचन को हम पढ़ेंगे। மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு और இங்க வேதம் சொல்லுது, या कलाम कहती है, அத நீங்க ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை அவன் செய்றான். उसे आप पूरा पढ़ेंगे तो बहुत कुछ करता है। ஆனா இங்க எகிப்து தேசத்துல वहां मिस्र में பார்வோனுக்கு முன்னாடி என்ன நடக்கு? फारोन के सामने क्या होता है? இந்த பார்வோன் வந்து யோசேப்பினுடைய பெயரை மாத்திட்டா. वो फारोन यूसुफ का नाम को बदल देता है। அப்ப இத நான் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். मैं पहले बात करते समय कुछ तो गलती कर दिया। இயேசு கிறிஸ்து யெகோஷுவா பிறந்த நாள் டைம்ல योशुआ जब जन्म हुआ, அது பார்வோன் கிடையாது, அது வந்து ஏரோது. वो उस समय में फारोन नहीं, वो हेरोद था। எகிப்துல தான் பார்வோன் சொல்லுவாங்க. ये मिस्र देश में ही फारोन कहते हैं। இப்ப இந்த எகிப்து தேசத்துல பார்வோனுடைய சொப்பனத்தை விவரிச்ச உடனே वो मिस्र देश में फारोन का जो स्वप्न को बताते ही யோசேப்பினுடைய பெயர் மாறிட்டு यूसुफ का नाम बदल गया। அவனுடைய பெயர் வந்து சாப்நாத் பனேயா அப்படின்னு சொல்லி மாறி போச்சு. उसका नाम जापनात पनया करके हो गया। சோ இந்த பார்வோன் இவனுடைய பெயரை மாற்றிடுறான். फारोन उसका नाम को बदल देता है। அதுக்கு பிறகு 7 செழிப்பான காலங்கள் கடந்து போகுது. उसके बाद 7 अच्छे साल निकल जाते हैं। அதுக்கு பிறகு பஞ்சம் ஃபெமைன் ஸ்டார்ட் ஆகும்போது उसके बाद जब अकाल शुरू होती है, இந்த யோசேப்பினுடைய 10 சகோதரர்களும் ये यूसुफ के 10 भाई लोग இப்ப இவனை தேடி வராங்க. ढूंढ के आते हैं, ஆகாரத்தை தேடி வராங்க. भोजन की तलाश में आते हैं। எகிப்து தேசத்துல ஆகாரம் இருக்குது, तो मिस्र देश में भोजन है, அதனால அங்க இருந்து ஆகாரம் வாங்கலாம்னு சொல்லி வராங்க. वहां से हम भोजन ले सकते हैं करके आता है। இந்த 10 சகோதரர்கள் அங்க வரும்போது ये 10 भाई लोग वहां पर आते இந்த समय யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்துறான். वो यूसुफ अपने भाइयों को देखता है। இந்த சகோதரர்களை பார்த்த உடனே वो देखते ही பாருங்க, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா उत्पत्ति का 45वां अध्याय पहले वचन में आप देखेंगे तो அவன் தன்னை மறைத்துக் கொள்ள விருப்பப்படல. वो अपने आप को छिपा नहीं पाया। முதல்ல ஒரு 9 பேர் வந்தாங்க, पहले 9 लोग आए ஏன்னா பெஞ்சமின் வரல கூட. और साथ में बेंजामिन नहीं आया। 9 பேர் வந்தாங்க. 9 लोग आए, அப்போ இவன் தன்னை யோசேப்புன்னு சொல்லி காமிக்கல. वो अपने आप को यूसुफ करके नहीं बताया, ஏன்னா அங்க அவனுடைய பேர் சாப்நாத் பனேயான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. वहां पर उसका नाम उसको जापनात पनया ही बोलते हैं। யோசேப்புன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். यूसुफ करके बोले होंगे तो इनको मालूम हुआ ஆனா होगा, இவன் பேர் வந்து யோசேப்புன்னு சொல்லி சொல்லப்படல. लेकिन इसका नाम यूसुफ करके नहीं ஏன்னா बोला गया, பேரை வந்து பார்வோன் மாத்திட்டான். क्योंकि फारोन ने उसका नाम बदल दिया। இப்ப அங்க அவன் டிரான்ஸ்லேட்டரை வச்சு அங்க அவங்களோட பேசிட்டு இருக்கிறான். वो उसके भाइयों से एक भाषांतर करने वालों को रख के बात करता है। இவன் இஜிப்சியன் லாங்குவேஜ்ல பேசுறான், ये मिस्र की भाषा में बोलता है, ஆனா அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஹீப்ரூல பேசிட்டு இருக்காங்க. लेकिन वो लोग भाषांतर करके हिब्रू भाषा में बोलते हैं। அந்த 9 சகோதரர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, वो 9 भाई लोग ने क्या सोचा, இந்த பார்வோ நம்ம சாப்நாத் பனேயாவுக்கு ஹீப்ரு தெரியாது, वो लोग सोचे कि सापनात पनया को हिब्रू नहीं मालूम है, அதனால இவங்க தாராளமா ஹீப்ருல குசுர் புசுர்னு பேசிட்டு இருந்தாங்க. तो ये लोग बहुत कुछ हिब्रू भाषा में आपस में बात कर रहे थे। இவனுக்கு சிரிப்பா தான் இருந்திருக்கும். इसको बहुत हंसी हुआ होगा, ஆனா இவன் தன்னுடைய சகோதரரை பார்த்த சந்தோஷம் பாருங்க. लेकिन अपने भाइयों को देखकर वो इतना खुश हुआ, ஆனா அவன் தன்னை ரிவீல் பண்ணி वो காமிக்கல. अपने आप को प्रकट नहीं किया। இரண்டாவது தடவை பெஞ்சமினை பார்த்த பிறகு और दूसरी बार जब बेंजामिन को देखता है, இவன் தன்னை அடக்கி வைக்க முடியல. वो अपने आप को छिपा नहीं सका। அவன் எல்லாரையும் அரண்மனையில இருந்த எல்லாரையும் வெளியே போக சொன்னான். उसने कहा कि इस दरबार से सब बाहर निकल जाओ, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிவிட்டு सबको बाहर निकाल कर இப்போ 1 to 1 ஹீப்ருல பேச ஆரம்பிச்சிட்டான். अभी एक के साथ एक हिब्रू भाषा में बात करता है। நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? मैं कौन हूँ आप पहचाने नहीं क्या? நான் தான் உங்களுடைய சகோதரன் யோசேப்புன்னு சொல்லி சொன்னான். मैं ही आपका भाई यूसुफ हूँ करके बोला। திரும்ப தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தி காமிச்சான். दोबारा उसके नाम को प्रकट
प्रकट करके बताया। தன்னுடைய 10 சகோதரர்களுக்கும் अपने 10 भाइयों को, தன்னுடைய 11 சகோதரர்களுக்கும் अपने 11 भाइयों को அவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தி காமிச்சார். वो अपने नाम को प्रकट करके दिखाता அவருடைய है। 11 சகோதரர்களுக்கும் பெயர் வெளிப்படுத்தி காமிச்சார். 11 भाइयों को अपना नाम प्रकट करके दिखाया। இதுல ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு புரியுதா? कोई कुछ समझ में आ रहा है क्या आपको? யோசேப்புங்கிறது எபிரே பேரு. यूसुफ जो है हिब्रू नाम है, ஆனா எகிப்துல போறனே அவன் பெயர் மாறி போச்சு. लेकिन मिस्र में जाने के बाद उसका नाम बदल गया। அந்நிய ஜாதிகள் மத்தியில பெயர் மாறிட்டு, अन्य जात के बीच में उसका नाम बदल गया। ஆனா once again யோசேப்பு தன்னுடைய சகோதரனுக்கு பெயர் வெளிப்படுத்தினான். दोबारा यूसुफ जो है अपने भाइयों को अपना नाम प्रकट करता है। அதே போல वैसे ही யெகோஷுவா தன்னுடைய ஜனங்கள் மத்தியில இருக்கும்போது यहोशुआ अपने लोगों के बीच में होते समय அவருக்கு ஹீப்ரு பெயர் கொடுக்கப்பட்டது. उसको एक हिब्रू नाम दिया गया। புரஜாதிகள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது और अन्य जात के बीच में जब सुसमाचार आई, பெயர்கள் மாற்றப்பட்டுட்டு नाम बदल गया। நம்ம சுருக்கிட்டோம் பேரு. हम नाम को छोटा कर दिया, அப்புறம் யெஷுவான்னு சொல்லி மாறிச்சு. यशवा करके बदल गया। அப்புறம் இயேசுன்னு சொல்றோம். उसके बाद यीशु बोलते हैं, நம்ம தமிழ்ல இயேசு அப்படின்னு சொல்லி சொல்றோம். और तमिल में यीशु बोलते हैं, இங்கிலீஷ்ல ஜீசஸ் சொல்றோம். अंग्रेजी में जीसस बोलते हैं। பேரு மாற்றப்பட்டுட்டே இருக்குது. नाम बदल रहा है। புரஜாதிகள் மத்தியில ஒரிஜினல் பேர் இல்ல. और अन्य जात के बीच में असली नाम नहीं है। ஆனா யோசேப்பு தன்னுடைய பேரை வெளிப்படுத்துறார். लेकिन यूसुफ अपने नाम को प्रकट करता தன்னுடைய है, 11 சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துறார். अपने 11 भाइयों को प्रकट करता है। அதே போல वैसे ही இப்ப யோசுவா தன்னுடைய பெயரை வெளிப்படுத்திருக்கிறார்னா यहोशुआ अपना नाम को प्रकट किया है, तो அவர் தன்னுடைய பார்வை யூதர்கள் மேல வச்சிட்டாருன்னு சொல்லி वो அர்த்தம். अपने नजरों को यहूदी के ऊपर रख दिया करके நம்ம मतलब है। ரொம்ப கடைசி நேரத்துல இருக்கிறோம். हम बहुत आखिरी समय में हैं। இந்த கடைசி நேரத்துல इस आखिरी समय में இந்த யோசுவா பேர் ஏன் இப்போ வந்துச்சு? यहोशुआ का नाम अभी क्यों आया? இவ்வளவு நாள் இல்லாத இப்ப எப்படி வந்தது? इतना दिन नहीं था, अब कैसे आया? இவ்வளவு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களே, इतने बड़े बड़े भविष्यवक्ता थे, இவ்வளவு பெரிய பெரிய ரீஃபார்மர்ஸ் இருந்தாங்களே, इतने बड़े बड़े बदलने वाले थे, அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத ஒரு காரியம் उनको जो प्रकट नहीं हुआ, இன்னைக்கு ஏன் அந்த பேர் வந்திருக்குது? आज क्यों वो नाम आई? இது நம்ம யாரும் கொண்டு வந்த பேர் இல்ல. ये हम में से किसी ने लाया हुआ नाम नहीं है। இது வால்டர் பிரதர் கொண்டு வந்த பேர் இல்ல. ये भाई वॉल्टर ने लाया हुआ नाम नहीं है, இல்லாட்டி வேற எந்த நபர் கொண்டு வந்த பேர் இல்ல. या फिर कोई और व्यक्ति लाया हुआ नाम இது नहीं है। இப்போ வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். ये प्रकट होने का समय है। இந்த நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். इस समय में परमेश्वर ने हमें प्रकट करके दिया है। ஏன் வெளிப்படுத்தினார்? क्यों प्रकट किया? அவர் தன்னுடைய பார்வையை யூதர்கள் மேல வச்சிட்டார். वो अपने नजरों को यहूदी के ऊपर रख दिया। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு கடைசி நேரத்துல இருக்கிறோம். सोच कर देखिए हम कैसे आखिरी समय में हैं। யோசேப்புக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம். यूसुफ के अंदर एक भविष्यवाणी, அந்த தீர்க்க தரிசனம் யாரை பற்றினது? वो भविष्यवाणी किसके बारे में है? யெகோஷுவாவை பற்றினது. यहोशुआ के बारे में है। பாருங்க, இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஓ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. बहुत सारे लोग बोलेंगे कि ये ओ नहीं आना चाहिए। யோசேப்பு அருமையான உதாரணம். यूसुफ जो है एक बहुत बढ़िया उदाहरण है। யோசேப்புக்குள்ள ஓ இருக்குன்னா अगर यूसुफ के अंदर ओ है, அப்ப யோசுவாக்குள்ளேயும் ஓ இருக்கணும். तो यहोशुआ के अंदर भी ओ होना है। ரெண்டு பேருக்குள்ளேயும் கரெக்டா டைபாலஜி போகும். दोनों के अंदर एक सही टाइपोलॉजी जाएगा। இன்னைக்கு நம்ம 12 காரியத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். आज हम ये 12 चीजों को समाप्त किए। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर जरूर आपको आशीष दिया होगा करके हम विश्वास करते हैं। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। இந்த 12 கோத்திரத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன திரும்ப நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். दोबारा मैं एक चीज आपको बताता हूँ। இந்த 12 கோத்திரத்துல முதல் கோத்திரம் ரூபன். ये पहला सभी 12 गोत्र में पहला गोत्र है रूबन, அப்புறம் கடைசி கோத்திரம் பெஞ்சமின். और आखिरी गोत्र जो है बेंजामिन। சோ முதல் கோத்திரம் கடைசி கோத்திரம் அவருடைய வருகை குறிக்குது. और पहला गोत्र और आखिरी गोत्र परमेश्वर के आगमन के बारे में बताता है। மிச்ச 10 கோத்திரமும் மணவாளன் மணவாட்டிக்குள்ள ஒரு உறவு. और बाकी 10 गोत्र जो है दुल्हा और दुल्हन के बीच का संबंध। முதலாவது நம்ம சிமியோன் கோத்திரத்தை பார்த்தோம். पहले हमने सिमियोन को देखा। நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? அவருக்காக ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். प्रार्थना के लिए एक समय को अलग करना है। இரண்டாவது லேவி. दूसरा लेवी। லேவி என்ன செய்தார்? लेवी ने क्या किया? சேவை செய்தல். वो सेवा किया, தேவனுக்கு ஊழியம் செய்யணும். वो परमेश्वर के लिए सेवा किया। மூணாவது யெகூதா. तीसरा यहूदा, கர்த்தரை துதிப்பேன். परमेश्वर की आराधना करूंगा। கர்த்தரை
துதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. परमेश्वर की आराधना करने के लिए समय को अलग कीजिए। அடுத்தது ஆஷேர் பார்த்தோம். और अगला हमने आशेर देखा। ஆஷேர்ல என்னது? आशेर में क्या? நம்மளுடைய தொப்புள் கொடி உறவை தேவனோடு அதாவது வேதத்தோடு இணைக்கணும். हमारे गर्भ के नली का जो संबंध है उसे कलाम के साथ जोड़ना है। வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. कलाम को पढ़ने के लिए समय को अलग कीजिए। அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்தது आज हमने जो देखा தான் கோத்திரத்தை பார்த்தோம். दान गोत्र को देखा। தான் நம்மளுக்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்துது? दान हमें क्या प्रकट करता है? நீங்க யாராவது ஒருத்தருக்கு தான் அடிமையாக முடியும். आप केवल एक ही जन का गुलाम हो सकते हैं। பாவத்துக்கு அடிமையா இருக்க முடியும். பாவத்துக்கும் தேவனுக்கும் சேர்ந்து அடிமையா இருக்க முடியாது. पाप और परमेश्वर दोनों के लिए गुलाम नहीं रह सकते। ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க வெறுக்கணும், ஒரு காரியத்தை நேசிக்கணும். कोई भी एक चीज को आप प्रेम करना है या कोई भी एक को नफरत करना है। அடுத்தது நம்ம காத் கோத்திரத்தை பார்த்தோம். और अगला हमने देखा कि गाद गोत्र அவருடைய கிருபையினால சேனைக்குள் புகுந்து போவேன். उसके अनुग्रह से सेना के ऊपर प्रबल होऊंगा। அவர் மேல அந்த நம்பிக்கை இல்லாம இந்த காரியத்தை செய்ய முடியாது. उसके ऊपर भरोसा नहीं तो ये चीज को हम नहीं कर सकते। அவராலே நான் சேனைக்குள் புகுந்து போவேன். उसके वजह से मैं सेना के ऊपर प्रबल होऊंगा। சோ இந்த காரியத்துக்கு நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கும். तो इस चीज के लिए आप उसके ऊपर भरोसा रखना அது है। விசுவாசத்தை குறிக்குது. वो विश्वास के बारे में बताती है। அடுத்தது இசக்கார் பார்த்தோம். और अगला हमने देखा कि इसाकार। சாக்கார் அப்படினா உங்களுக்கு கூலி அப்படினு சொல்லி அர்த்தம். साकार का मतलब आपके लिए मजदूरी। சோ தேவன் நமக்கு என்ன கூலி கொடுக்க போறாரா? परमेश्वर हमें क्या मजदूरी देता है? யெகோஷுவாவே நமக்கு கூலிதான். वो यहोशुआ ही हमारे लिए मजदूरी। அவர்தான் நமக்கு நித்திய ஜீவன். वही हमारा अनंत जीवन। அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்க விசுவாசம் தேவை உங்களுக்கு. उस अनंत जीवन के लिए विश्वास चाहिए। அடுத்து ஜெபுலூன் பார்த்தோம். और अगला हमने देखा ज़बूलून। அவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும். वो हमारे अंदर विराजना है। எப்படி வாசம் பண்ணணுமா? कैसे जीना है? திருமண பந்தத்துல வாசம் பண்ணணும். वो ब्याह के बंधन में वो हमारे साथ रहना है। அதுக்கு பிறகு நப்தலி பார்த்தோம். और अगला हमने नफ्तली देखा। அந்த நப்தலியில நம்ம விடுதலை பெற்ற பெண்மான். और नफ्तली के अंदर हम छूटे हुए हिरनी हैं। நம்ம யார பார்க்கணும்? हम किसको देखना है? நம்ம அந்த மான பார்க்கணும். ஆண்மான. हम हिरन को देखना है। ஒரு பெண்மான் ஆண்மான பார்க்கணும். एक हिरनी जो है एक हिरन को देखना है। அடுத்தது வாயிலிருந்து இன்பமான வசனம் வரணும். और अगला उसके मुंह से सुंदर वचन आना है। அது அவருடைய வார்த்தை தவிர இனிமையான வசனம் வேற எதுவுமே கிடையாது. उसके वचन को छोड़ और कुछ भी मधुर नहीं। தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது அவருடைய நாமம். मद से और मद के छट्टे से गिरने वाले मद से भी अधिक मधुर है। அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம் யோசேப்பை பற்றி நம்ம பார்த்தோம். और हमने यूसुफ के बारे में देखा। அது கர்த்தரோடு இணைக்கப்படுற ஒரு தீர்க்கதரிசனம். वो परमेश्वर के साथ जुड़ने वाली एक भविष्यवाणी है। இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ये सभी चीजों को हमने देखा। கர்த்தர் தன்னுடைய பெயரை யோசேப்புல வெளிப்படுத்துறார். परमेश्वर अपने नाम को यूसुफ के अंदर प्रकट करता है। மணவாட்டிக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். दुल्हन को प्रकट करके देता है। இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற ஒரு காரியம். आज हमको परमेश्वर ने प्रकट किया हुआ இந்த 12 கோத்திரத்தை நீங்க பார்த்துட்டீங்க. ये 12 गोत्र को भी आपने देख लिया। இந்த 12 கோத்திரத்தை வச்சு உங்களை பாருங்க இப்போ. ये 12 गोत्र को देखकर अपने आप को देखिए। இன்னைக்கு 2 நாளும் நம்ம இந்த 12 கோத்திரத்தை பார்த்தோம். ये 2 दिन हम 12 गोत्र को देखे। இனிமே நீங்க 12 கோத்திரத்தை வச்சு உங்களை பாருங்க. अब ये 12 गोत्र को रखकर अपने आप को देखिए। எது எது உங்ககிட்ட இல்லையோ क्या हमारे अंदर नहीं है அதை நீங்க கர்த்தர்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. वो उसे आप परमेश्वर से पा लीजिए। கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. परमेश्वर की आराधना करूंगी करके बोली। அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. उसके लिए समय को अलग कीजिए। உங்களை மாதிரி யாருமே துதிக்க கூடாது. அந்த மாதிரி துதிங்க. वो आपकी जैसा कोई भी स्तुति नहीं करना चाहिए, वैसा आराधना कीजिए। என்னென்ன நம்ம பார்த்தோமோ जो हमने देखा அது எல்லாமே वो सब कुछ யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு நீங்க செய்யணும். कोई भी कर नहीं सकता, वैसे आप करना है। நீங்க அப்படியே செய்ய போறீங்க. அதனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். आप वैसे ही करने वाले हैं, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। ஒரு ஜெபத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்றேன். प्रार्थना से पहले मैं एक छोटी सी बात बताता हूँ। இதுல நீங்க ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். इसमें आप ऑनलाइन सर्टिफिकेट्स पा सकते हैं। இது உங்களுக்கு டெஸ்ட் வைக்கப்படும். आपके लिए परीक्षा होगा। நீங்க டெஸ்ட் எழுதணும் சர்டிபிகேட் வேணும்னா நீங்க டெஸ்ட் எழுதலாம். अगर आपको सर्टिफिकेट चाहिए तो आप टेस्ट लिख सकते हैं। அது ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். वो भी ऑनलाइन टेस्ट होगा। உங்களுக்கு நாங்க क्वेश्चन पेपर அனுப்பிடுவோம். हम क्वेश्चन पेपर भेज देंगे। ஒரு லிமிட்டட் டைம் கொடுப்போம். एक कुछ समय देंगे। நாங்க கொடுத்து முடிச்ச உடனே நீங்க உங்களுக்கு ஒரு டைம் அந்த டைம் ஸ்லாட்க்குள்ள நீங்க எங்களுக்கு அனுப்பிடணும். वो समय के अंदर ही आप उसको हमें हमारे पास वापस भेजना है। அப்படி இல்ல அப்படினா அந்த ஆன்சர் ஷீட் வந்து கேன்சல் பண்ணிடுவோம். अगर सही समय पे वो आंसर शीट आया नहीं तो उस आंसर शीट को हम कैंसिल कर சோ देंगे। இதுல நீங்க கலந்து கொள்ளுங்க. उसमें आप शामिल हो जाइए। இத நீங்க கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. इसे सीखकर आप दूसरों
दूसरों को सिखाइए। ஒருவேளை நீங்க யாராவது ஒரு யூதனை பாத்தீங்கன்னா हो सकता है आप कोई यहूदी को मिले तो இந்த 12 கோத்திரத்துல இருந்து யெகோஷுவா வெளிப்படுத்தி காமிங்க. इस 12 गोत्र में से यहोशुआ को प्रकट करके கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். क्या प्रार्थना करेंगे? आंखों को बंद करके प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, ओ आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே, हमारा एल शडाई खुदा, உம்முடைய நாமத்தை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. तेरे नाम को हम धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते உம்முடைய हैं। நாமத்துக்கு மிகவும் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ओ तेरे नाम की स्तुति हो। எவ்வளவு அருமையான காரியத்தை இந்த 12 கோத்திரத்தை வைத்திருந்து इस 12 गोत्र के अंदर कितने अद्भुत चीजों को रखा है। இந்த வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. इस प्रकटीकरणों के लिए धन्यवाद प्रभु। இந்த டீகோடிங் குள்ள இருக்கிற இன்னும் இருக்கிற மர்மங்கள் எல்லாம் और जितनी गुप्त चीज इस डिकोडिंग के अंदर है அது எல்லாத்தையும் நீ வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். सारे गुप्तों को प्रकट करके दीजिए। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் और जो इस और जो बच्चे इसको सुन रहे हैं அவங்களுடைய கண்களை திறந்து தாரும் அப்பா. उनकी आंखों को खोल दे प्रभु। அவங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். उनको अभिषेक कर। அவங்களும் டீகோடிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. वो भी डिकोडिंग करने जैसा अभिषेक दे। உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. आपके अभिषेक से भर दीजिए। உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, आपके बच्चे प्रभु எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமல்ல, हमारे बल से और पराक्रम से कुछ भी नहीं, உம்முடைய அபிஷேகத்தினால் எல்லாம் நடக்கும். तेरे अभिषेक से ही सब कुछ होगा। நீங்க ஆசீர்வதிங்க. आप आशीष दीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में யாரெல்லாம் सौंपते हैं। கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ जो बंधन में हैं அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுங்கப்பா. उनके सारे बंधन को तोड़ दीजिए। யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ जो कमजोरी में है அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டாகட்டும். उनके अंदर एक महसूस होने दे। உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. तेरे अभिषेक से भर दे। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में दे दे। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से पूछता हूँ जीवित पिता। ஆமென். आमीन। கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सभी को आशीष दे। இன்னும் अनेक டீகோடிங் லெசன்ஸ் வரப்போகுது. और बहुत सारे डिकोडिंग लेसन्स आने वाली है। இதை கற்றுக்கொள்ளுங்க. इसे सीख लीजिए। கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर के नाम की महिमा कीजिए। ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைன்னா यदि आपको कोई जानकारी चाहिए கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். और नीचे जो दिया गया है उस नंबर पे आप संपर्क कर सकते கர்த்தர் हैं। நம் யாவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम सभी को आशीष दे। ஆமென். आमीन।